கண்ணன் கடலினை நன்னம் மனமுடையே என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. கண்ணனல்லால் தெய்வமில்லை சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான். சுவாமி வியாச பகவான் தான் மகாபாரதத்தை அனுகிரகித்த பிறகு தன்னுடைய மனசிலே சில சில சஞ்சலங்கள் ஏற்பட்டன. ஏனென்றால் பகவானுடைய குணநலங்கள், பகவானுடைய சேட்டிதங்கள், அவனுடைய அவதாரங்களுடைய நிலையை பரிபூர்ணமாக தெரிவிக்க வேண்டும் என்கிற நிலையில்தான் அவன் மகாபாரதத்தை ஆரம்பித்தான். ஆனால் அது எங்கெங்கோ ஏதோ கதைகள்லாம் போக ஆரம்பித்து பகவானை தவிர இதர தேவதைகள் என்ன, இதர மனுஷர்கள் என்ன, சில சில ராஜாக்கள் என்ன, அவர்களை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனாலே வியாசருக்கு தான் பண்ணப்பட்ட அந்த 1.25 லட்சம் ஸ்லோகம் மகாபாரதம், அதுல அவ்வளவுதூரம் அவருக்கு இனிமையோ அல்லது அதனால ஒரு ஆனந்தமோ அவருக்கு ஏற்படவில்லை. பண்ணினோமேங்கிற திருப்தி இருந்ததே தவிர, இருந்தாலும் கண்ணனம்பெருமாவுடைய பரிபூர்ணமான அந்த லீலைகள் என்ன, அவதாரங்கள் என்ன, அவருடைய குணநலன்கள் என்ன, அதை தனித்து சொல்லணும் ஒரு எண்ணம் இருந்தது. அதற்காகவே இந்த மகாபாரதத்தை பண்ணி என்னுடைய வாயிலை எச்சிலாக்கி கொண்டேன், இந்த நினைவு வியாசருக்கு. அதனால அந்த எச்சிலாக்கினா அதை எப்படி நம்ம கழுவணும், எதை கொண்டு கழுவணும்? பகவானுடைய திருநாமத்தை பண்ணியே அதை கழுவணுமோ. அதனால என்ன பண்ணார்னா, அந்த கண்ணனம்பெருமாவுடைய கேட்டிதங்கள் என்ன, அவன் அவதார கிரமம் என்ன, அதற்கு மேற்கொண்டு பகவானுடைய 10 அவதார நிலை என்ன, அவரை என்னெல்லாம் பண்ணியிருக்கார் என்பதை தெரிவிப்பதற்காக தனித்து ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் பேர். ஆச்சரியமான கிரந்தம். அது மட்டுமல்ல, இந்த கிரந்தத்தால எத்தனையோ பேர் நன்மை அடைந்திருக்கா. இந்த கிரந்தத்தை சொல்லி சில பேருக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களும் புத்திரபாக்கியத்தை பெற்றார்கள். சில பேர் ஏதோ சிரமப்பட்டு இருக்கா, வருமானம் இல்லாமல் அந்த வருமானத்தை பெற்றார்கள். சில பேர் வீடு வாசல் நிலம் சொத்து சுகம் இல்லாமல் சிரமப்பட்டு இருந்தா அவளும் அதை பெற்றார்கள். அப்பனா மோட்சானந்தத்தை இது கொடுக்காத நன்னா கொடுக்கும். அதுதான் இதுக்கு பிரதானமே. இருப்பினும் சில பேர் நாம இங்க இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமோனோ, அந்த எண்ணத்துக்கு தகுந்தாற் போலே பகவான் அவர்களுக்கு அனுகிரகிக்கிறான். மேற்கொண்டு போக 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 அவளே மாறிடுவார்கள் என்கிற எண்ணத்தோடு இதை அனுகிரகிக்கிறான்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரந்தம் 18,000 ஸ்லோகங்களோடு கூடியது, 12 ஸ்கந்தங்களோடு கூடியது. அதிலே நாம் 10வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலையிலே இருந்துருக்கோம். ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம். அதிலே கண்ணனம்பெருமான் மதுரைக்கு வந்து, மதுரையிலே குவலையா பீட்டம் என்ன, சானூர முஷ்டிகர்கள் என்ன, கம்சன் என்ன, இவர்களெல்லாம் வதம் பண்ணிவிட்டு மேற்கொண்டு அங்கேயே சில நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே சில சில இடையூறுகள் அப்பப்போது அந்த மதுரா நகரத்துக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் கம்சனுடைய மனைவிகள் 2. அவர்கள் ஜராசந்தன் ஒரு ராஜா. அந்த ஜராசனுடைய புத்திரிகள் 2 பேருமே கம்சனுக்கு 2 மனைவிகளாக கொடுத்திருக்கார். அந்த ஜராசந்தன் தன்னுடைய கணவன் போனபடியாலே இவர்கள் இந்த 2 அதை தாங்க விட்டாமல் நேரே தன்னுடைய தகப்பனாரான ஜராசந்தனுக்கு போய் தெரிவிக்கிறார்கள், இந்த மாதிரி பண்ணிட்டார் கண்ணன், அதனால பழி தீர்த்து கொள்ள வேண்டும்
அந்த பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் படையெடுத்து வந்து கண்ணனை கொல்ல வேண்டும் என்கிற நிலையோடு அவ போய் புகார் பண்ணினா தன்னுடைய தகப்பனார்கிட்ட. புகார் பண்ணின உடனே அவருக்கும் ஏற்கனவே கண்ணன் மேல பகை உண்டு. ஏனென்றால் தன்னுடைய மருமகனை கொன்னான்னு ஒண்ணு, இரண்டாவது தன்னுடைய மருமகனுக்கு எத்தனையோ வித்தைகள்லாம் காட்டி கொடுத்தாரணும். இங்கிட்ட பூதனா தொடங்கி கேசி பரியந்தம் ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சுட்டு இருந்தாலும் நந்த கிராமத்துக்கும் அதே போல கோகுலத்துக்கும் ஒருத்தரும் திரும்ப வரவில்லையனும். இந்த கதையெல்லாம் அந்த ஜராசந்தனுக்கு தெரியும். இருந்தாலும் பகை இருந்தது. அந்த பகையானது மேலும் வலுவூட்டப்பட்டது தன்னுடைய புத்திரிகளாக இருக்கக்கூடிய இருவராலே. அதனால அவன் நான் படையெடுத்துன்னு வந்துட்டு இருந்தான். படையெடுத்து வந்து கண்ணனை கொல்ல வேண்டும் என்று மதுரையின் மேலே படையெடுத்தான். இந்த படையெடுக்கும் போதெல்லாம் கண்ணன் அவர்களோடு எவ்வளவோ பேசி என்னென்னமோ பண்ணினாலும் அவ சொன்னதை கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு தடவை 2 தடவை இல்லை, 17 தடவை படையெடுத்துன்னு வரான். ஒரு தடவை என்ன 17 தடவை ஜராசந்தன் படையெடுத்துன்னு வரான். படையெடுத்துட்டு வந்து 17 தடவை தோத்துட்டு போயிட்டான். ஆனா இப்ப கண்ணன் என்ன பண்றான்னா, இவன் படையெடுத்துட்டு வர என்ன ஆகுதுன்னா, நம்முடைய பிரஜைகளும் போறா, அவருடைய பிரஜைகளும் போறா. இவன் ஜெயிச்சாலும் ஒவ்வொரு தினம் படையெடுத்து வரும்போது ஒரு 100 பேர் 60 பேர் போயிடுறான், மாண்டு போயிடுறான். இந்த மாதிரி இந்த பிரஜைகளுக்கு இந்த மாதிரி ஒரு துர்கதி ஏற்படுகிறது. இதை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? நாம இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்தா தானே இந்த சிரமங்கள்லாம் ஏற்படுறது. இங்க இருக்க வேண்டாம் என்று இங்கிருந்து வேறு இடத்துக்கு போயிடலாம். துவாரகை என்கிற ஒரு பிரதேசத்தை நிர்மாணம் பண்ணி கொண்டு, அதாவது கடற்கரைக்குள்ளே, அந்த கடற்கரைக்குள்ளே சமுத்திரத்துக்குள்ளே ஒரு சமுத்திரராஜனை பிரார்த்தித்து அங்கேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மைல் தூரம், 12 மைல்னு சொல்லுவா, 12 யோஜனைன்னு சொல்லுவா, 2 பேர் சொல்றது உண்டு. யோஜனைன்னா ஒரு யோஜனை 10 மைல், 12 யோஜனைன்னு சொல்றது உண்டு, 12 மைல்னு சொல்றது உண்டு. அத்தனை தூரத்துக்கு அந்த சமுத்திரராஜனை பிரார்த்தித்து நம்ம அங்க துவாரகை நம்ம நிர்மாணிப்போம் என்கிற நிலையோடு கிளம்புறதுக்குன்னு உத்தேசித்தான். ஆனா பலராமன் ஒத்துக்கல. கண்ணனுடைய அண்ணனாக இருக்கிற பலராமன் அதை ஒத்துக்கல. ஏன்னா நாம என்ன பேடையா கிடையாது. நீ என்ன இருக்க, பயத்தை போல நீ பயந்து போயிட்டு இருக்கியே, பயந்து போகக்கூடாது. எதிர்த்து சண்டை போடணும், பேடையை போல போயிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்ன எத்தனை வாடி சொன்னாலும் எடுத்துக்கல. மேலும் இந்த ஜராசந்தன் என்ன பண்ணினான்னா சிசுபாலனையும் சேர்த்து விட்டான். சிசுபால கண்ணனுக்கு அர்த்தம் இல்லை. அவனோடு ஏன் சண்டைன்னா, ருக்மணி கல்யாணம் என்பது சிசுபாலனுக்குத்தான் பேசப்பட்டது. முதல்ல அந்த ருக்மணியுடைய அண்ணன் ருக்மின்னு பேர். ஆனால் அதுக்கு இந்த கல்யாண விஷயத்தை பின்னாடி பார்ப்போம், கடைசியில பார்ப்போம்னு அடைய முதலே தெரிவிச்சுட்டேன் ருக்மணி கல்யாணம். ஆனா கண்ணன் பெருமான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அதனாலேயே கோபம். அதனாலேயே ஜராசந்தனோடு கைகோர்த்து கொண்டு சண்டைக்கு வந்துட்டே இருக்கான். இந்த நிலையில இருந்துட்டு இருக்கச்சே இதே போல வந்துட்டு இருக்கச்சே அப்போ ஒரு சரித்திரம் நடந்தது. என்ன சரித்திரம் என்றால் புரியத்துக்காக சொல்றேன். இப்ப இந்த துவாரகையில போயாச்சுன்னா இனிமே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஜராசந்தன். ஏன்னா பெரிய நகரம், 12 மைலோ 12 யோஜனை தூரத்திலேயோ அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே பெரிய நகரத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்க இருக்கணும்னா அதை தாண்டி வர முடியாது. ஏன்னா ஜராசந்தன் வர முடியாது. கிரிதுர்கம், வனதுர்கம், ஜலதுர்கம் இதையெல்லாம் தாண்டி வர முடியாது. அதனால என்ன பண்ணா, அங்க போகணும்னு பேசினா. ஆனா பலராமன் தன்னுடைய அண்ணனா பலமானம் ஒத்துக்கொள்ளல. கோடையை போல போயிடலான்னு நினைச்சுட்டு இருக்கியே, நம்ம கோடையா அப்படின்னு நினைச்சுட்டு தான். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலையில அப்போ ஒரு சரித்திரம் நடக்கிறது, ஆச்சரியமான சரித்திரம். என்னன்னா, காளயவனன் என்கிற ஒரு யமனேஸ்வரன் பேர். காளயவனன் யமனேஸ்வரன். இவன் என்ன பண்ணா, பெரும் படையை திரட்டி கொண்டு கண்ணனை நன்னா முற்றுகையிடுவதற்காக வந்தான். பெரும் படையை திரட்டி கொண்டு, ஜராசந்தன் வேறு காளயவனன் வேறு. அந்த காளயவனன் தான் யமனேஸ்வரன் பேரு. பெரும் படையை திரட்டி கொண்டு கண்ணனை முற்றுகையிடுகிறதுக்காக வந்தான்.
இப்ப கண்ணன் சமயம் பார்த்தான். என்ன சமயம்னா, இதுதான் நல்ல வாய்ப்பு, நாம இங்க மதுரா நகரத்துல நம்ம கிளம்பி போயிடலாம், நேர துவாரகைக்கு. அப்ப ஒன்னும் துவாரகம் ஒன்னும் நிர்மாணமே பண்ணல, இனிமேதான் அந்த சமுத்திரராஜன் பிரார்த்திக்கணும், மேற்கொண்டு அவர் இடம் கொடுக்கணும், அதற்கொண்டு துவாரகை நிர்மாணம் பண்ணணும். இதுதான் நல்ல வாய்ப்பு. இப்ப சண்டை போட்டுக்கு வந்திருக்கானோ காளையவனன், அவனை நல்ல வாய்ப்பு அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் பலராமன் கேட்கறதா இல்லை, நாம இங்க இருக்க வேண்டாம் போலாம். ஏன் கண்ணனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, தேவையில்லாம பிரஜைகள்லாம் மாண்டு போயிட்டு இருக்கான். தான் ஜெயிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மதுரா நகரத்து பிரஜைகள்லாம் மாண்டு போயிட்டு இருக்கணும். அதனால என்ன பண்ற, இதுதான் நல்ல வாய்ப்பு, இப்ப நம்ம புறப்பட்டு போலான்றதுக்காக அங்கிருந்து புறப்படுறதுக்கு தயாராயிட்டான் கண்ணன். அப்ப என்ன பண்ணினா, தாமரை மாலையை நன்னா சாத்திட்டு தாமரை மாலை அணிந்து கொண்டு, அப்ப யமனேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய காளையவனன், காளையன் முட்டையில வந்தான். மண்ணின்று கட்சி அவனுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு, அவனோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அரண்மனையிலிருந்து இறங்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் கண்ணன். மதுரா அரண்மனையிலிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த காளையவனன் பாக்குறான், என்ன இவெல்லாம் சண்டை போடுறதுக்கு தானே வரணும், சண்டை போடாம ஓடிட்டு இருக்காளே. அந்த ஓடுற, ஏன்னா கண்ணன் யாரு, அவனுடைய திருமேனி எப்படி, அவனுடைய நிலை என்ன, இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது காளையவனன். இது வரைக்கும் பார்த்திருக்கானா? ஏன்னா ஒருத்தருடைய முகமே தெரியாதுன்னா என்னவா இவர் தான் அவருன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது இல்லையா? ஆனா அந்த காளையவனை என்ன பண்ணினா, நாரதர்கிட்ட கேட்டுண்டு, ஏற்கனவே நாரதர்கிட்ட கேட்டுண்டு கண்ணனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கும், அவன் எந்த நிலையில இருப்பான், அந்த அடையாளங்கள்லாம் நன்னா வாங்கி கொண்டு வச்சிருக்கான். அதான் என்ன பண்ணா, இங்கிருந்து அரண்மனையிலிருந்து இறங்கி ஓடிட்டு இருக்காரனோ, அது யார் அவர், இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு, கோடையை போல போயிட்டு இருக்காரு, அது யார் அவர், யார் அவர், ஆன்மகன் தானே போகிறான், யார் யாருன்னு காளையவன் பார்த்துட்டே இருக்கான். ஆனா இவனுக்கு சரியா அடையாளம் தெரியல, கண்ணன் தான் இவன் அப்படின்னு அடையாளம் தெரியல. அப்படின்னு என்ன பண்ணா, அந்த மாதிரி கோடையை போயிட்டு இருக்கானே, ஆனாலும் இவனுக்கு ஒரு இது பண்ணிட்டான், கண்ணனா தான் இருக்கணும். ஏன்னா நான் வரேன்னு தான் தப்பிச்சுட்டு போறதுக்கா போயிட்டு இருக்கான்னு. ஓ ஒரு கண்ணா போகாத நெல்லு, நான் உன்னோட சண்டைக்கு வந்திருக்கேன், ஏன் நீ போயிட்டு இருக்க அப்படின்னு துறைச்சுட்டே போறான். கோழையை போல போகாதே, உன்னோடு சண்டைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு துறைச்சுட்டே போறான். அவன் பின்னாடியே போயிட்டே இருக்கான். கண்ணன் எப்படி போறானோ அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். நில்லு, ஏ கண்ணா போகாத நில்லு பின்னாடி ஓடிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கச்சே அங்கிருந்து கண்ணன் எப்படி புறப்படான்னு தெரியுமா, மதுரையில இருந்து நேர மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கான். மதுரா நகரம்னா வடதேசத்துல, தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரை அடிய சொல்லல, வடதேசத்துல இருக்கக்கூடிய மதுரா நகரம். அங்கிருந்து என்ன பண்ணா, மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கான். அங்கிருந்து ஒரே கோடு ஒண்ணு போட்டோம்னா அது நேர மேற்கு நோக்கு போய் குஜராத்துக்கு போயிடும். மேற்கு நோக்கு போய் அது நேர குஜராத்துக்கு போயிடும். குஜராத்துக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா அடுத்து அகமதாபாத். குஜராத்துக்குள்ள நுழைஞ்சாச்சுனால அதுக்கு அடுத்து அகமதாபாத். அந்த அகமதாபாத் வரைக்கும் கண்ணன் போயிட்டு அந்த அகமதாபாத் பக்கத்துலதான் டாகூர் துவாரகான்னு கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துலதான் இருக்கு. கிட்டத்தட்ட அகமதாபாத்ல இருந்து 60 மைல் தூரம் இருக்கும் சுமாரா. சுமாரா சொல்லிட்டு சுமாரா 60 மைல் தூரம் இருக்கும். அங்க நடந்த சரித்திரம் தான் ஒரு சரித்திரம். அந்த அகமதாபாத்தை தாண்டி டாகூர் துவாரகா வரைக்கும் போயிட்டான். இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு சரித்திரம் நடந்திருக்கு. என்னன்னா, கண்ணன் வேகமா ஓடினானோன்னு ஓடிச்சே அந்த காளையவனன் என்று சொல்லக்கூடிய அந்த யமனேஸ்வரன், காளையவனன் என்று சொல்லக்கூடிய யமனேஸ்வரன் பின்னாடியே துரத்திட்டு போறானோ, துரத்திட்டு போயிட்டே இருக்கச்சு அங்க டாகூர் துவாரகா கிட்டக்க வரச்சு. ஏதாவது குஜராத்துக்கு போயாச்சு. குஜராத்துக்கு போய் அகமதாபாத்துக்கு போய் அங்கிருந்து 60 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய டாகூர் துவாரகா போய் அங்க ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள என்ன பண்ணா, கண்ணன் உடைஞ்சிட்டான். அந்த குகைக்குள்ள சரி சுவாமி, கண்ணன் ஏன் அவனுக்கு பயந்துட்டு போறான், சரித்திரமே இருக்கு சொல்ற மாதிரி. ஏன் அந்த காளையவனுக்கு போய் பயந்துட்டு போறான், கண்ணால எதிர்த்து அவனை போரிட்டு ஜெயிக்க முடியாதுன்னா நன்னா ஜெயிப்பான். அப்ப ஏன் போறான், அதுக்குதான் பின்னாடி சொல்ல போறேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அங்கிருந்து போறச்சு காளையவனன் பின்னாடி தொடச்சுட்டே வரச்சு நேர டாகூர் துவாரகா போய்
அங்கிருந்து ஒரு குகைக்குள்ள போறான், குகைக்குள்ள நுழைறான். நுழைஞ்ச உடனே அங்க ஏற்கனவே அந்த குகைக்குள்ள முசுகுந்தன் ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கார். முசுகுந்தன் ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கார். முசுகுந்தன் யார் சுவாமி, அவர் யாருன்னா அந்த கதையும் சேர்த்து சொல்லிடுறேன். முசுகுந்தன் யாருன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. இது இந்த சண்டை இப்ப வந்தது இல்ல, இந்த சண்டை இதுக்கு முன் யுகத்துல, இப்ப இருக்கிறது துவாபர யுகம். துவாபர யுகத்துக்கு முன் யுகம் திரேதா யுகம். அந்த திரேதா யுகத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த அசுரருக்கும் தேவர்களுக்கும் சண்டை வரச்சு, தேவர்களுக்காக உதவி பண்ணினான் யாரு, முசுகுந்தன். உதவி பண்ணி அசுரர்களை தோற்கடிக்க வைத்து தேவர்களை ஜெயிக்க வைத்தான் முசுகுந்தன். அப்படி பண்ணினானோ, அந்த பண்ணபடியாலே உடனே அந்த முசுகுந்தனுக்கு இந்திரன் தேவேந்திரன் என்ன பண்ணா, நீ எங்களை ஜெயிக்க வச்சிருக்க, எங்களுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்க, அதனால உனக்கு ஏதாவது வரம் கொடுக்குறேன், என்ன வரம் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன வரம் கேளு, என்ன வரம் வேணுமோ அது கேளு, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே வரம் கேட்கணுமானோ, என்னதுமா கேட்டான், யாருமே கேட்காத வரத்தை கேட்டிருக்கான். எனக்கு ரொம்ப ஆயாசமா இருக்கு, நல்லா தூங்கணும். அது என்னமா சுவாமி அந்த மாதிரி கேட்டாங்க, கேட்டிருக்காங்க. ரொம்ப ஆயாசமா இருக்கு. சில பேர்லாம் இருப்பா பாருங்க, 2-3 நாள் தூங்கல, ரொம்ப ஒரே ஒரே ஒரு கல்யாணம்னு தூங்க மாட்டேன், தூக்கமே இருக்காது. சுவாமி இப்ப உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது சாப்பிடுறது ஏதாவது கொண்டு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சுவாமி, தூங்க விட்டா போறோம் அப்படின்னு சொல்றா பாருங்க. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டான் இந்த முசுகுந்தன். அவ்வளவு தூரம் எனக்கு நல்லா ரொம்ப ஆயாசமா இருக்கு, அவளோட சண்டை போட்டு, அதனால நல்லா தூங்கணும்னு கேட்டான். தூங்கணும்னு கேட்டேன், கொடுத்துட்டான். உடனே என்ன பண்ணா, தூங்கணும்னு கொடுத்துட்டானோ, கொடுக்கறச்சு என்ன பண்ணான்னா, உனக்கு தூங்கறதுக்கு உன்னால இடம் கொடுக்குறேன் பாரு, ஏன்னா உன்னை யாரும் தொந்தரவு படக்கூடாதுன்னு, முசுகுந்தா உன்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு, அதற்கு உண்டான இடம் நான் தரேன். அந்த டாக்கூர் துவாரகன்னு சொன்ன இல்லையா, அங்க போய் அங்க ஒரு குகை இருக்கு, அந்த குகையில நல்லா படுத்து தூங்கு, யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான்னா. சரி நேரம் அங்க போனான். ஆனா போக்குவரத்து மணி இன்னொரு வரமும் கொடுக்குறேன், தேவேந்திரன் கொடுக்குறான் யாருக்கு, முசுகுந்தனுக்கு. இன்னொரு வரமும் உனக்கு கொடுக்குறேன், யாராவது நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன்னை தொந்தரவு பண்ணினா என்ன பண்ணுவேன், தொந்தரவு பண்ணா என்ன பண்ணேன்னா, தொந்தரவு பண்ணியாச்சுன்னா எழுந்து நீ யாரை முதல்ல பார்க்கிறாயோ அவ உடனே சாப்பிடா போயிடுவான். இந்த வரத்தையும் சேர்த்து கொடுக்குறேன். எப்படி தூங்கணும், தூங்கும் போது உன்னை யாராவது தொந்தரவு பண்ணி எழுப்பினால்னா உடனே கண்ணை திறந்து பாப்பேனும், பார்த்த உடனே எதிர்க்க யாரு எழுப்பினாலும் அவன் எதிர்க்க இருப்பாரனும், அவன் சாப்பிடாம போயிடுவா அப்படின்னு இந்த வரத்தையும் கொடுக்குறேன்னு தேவேந்திரன் சொல்லணும். அப்பேற்பட்ட முசுகுந்தன் அங்க படுத்துட்டு இருக்கான். எங்க டாகூர் துவாரகாக்குள்ளே ஒரு குகை, அந்த குகைக்குள்ள முசுகுந்தன் படுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்தது முன்யுகத்துல நடந்திருக்கு, இதெல்லாம் முன்னாடி யுகத்துல. இப்ப இந்த அப்படின்னா திரேதா யுகத்திலிருந்து துவாபர யுகம் வந்து தூங்கிட்டு இருக்கான். திரேதா யுகத்திலிருந்து துவாபர யுகம் வரைக்கும் தூங்கிட்டே இருக்கான். சுவாமி ஒரு நாள் தூங்கினா 2 நாள் தூங்கினா ஏதோ ஆறுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவன் இத்தனை நாள் தூங்கிட்டு இருக்கான், அத்தனை நாள் தூங்குறான். எத்தனை லட்சம் வருஷங்கள், அத்தனை வருஷங்களா தூங்கிட்டு இருக்கான். இப்ப நாம கொஞ்சம் சமாதானப்பட்டுக்கலாம். ஏன்னா பரவாயில்ல சுவாமி, நாங்கெல்லாம் இது 10 மணி நேரம் தூக்கணும், 20 மணி நேரம் தூக்கணும் அப்படின்னு சொல்றோம். அவன் அப்படி தூங்கின்றான். அப்ப முன்யுகத்திலிருந்து அடுத்த உரையும் தூங்கிட்டு இருக்கான்னா நம்மளாம் எவ்வளவு தேவையில்லையணும். இதுதான் குற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானா, திருப்பாவை பாசுரம். கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, ஆற்று அனந்தருடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து திறன்னு திருப்பாவை பாசலிக்கணும். அப்ப கும்பகர்ணன் எப்படி தூங்கி இருக்கான், 6 மாசம் தூங்குறான். அதை தூங்கிட்டே இருக்காளையா. அது மட்டும் இல்ல, இந்த திருப்பாவையே 10 கோபிமார்களை எழுப்பத்தான் திருப்பாவை. தூங்கினவாளை கண்ணனையே எழுப்புறாளுனும். நீலா துங்க ஸ்தனகிரி ஜடே சுத்தமஜோ திருட்டம் பாராட்சம் ஸ்வம் சுஜி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோஷிட்டாயாம் சுஜனிகளித்தம் ஜாபலா கிருத்தியபங்கேன் திருங்கிறாரியா. தூங்கின கண்ணனை எழுப்பக்கூடியதான் திருப்பாவை. அதே போல ஏன்னா நம்மளையும் எழுப்புவா, நன்னா எழுப்புவாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது முக்கியம் மார்கழி மாசம் தான் இது பிரதானமா. மார்கழி மாசத்துல ஆண்டாள் இந்த திருப்பா பண்ணா
ஆனா அந்த மாசம் தான் எழுந்துக்கிறதே கஷ்டம். காத்தால் எழுந்து 4 மணிக்கு எழுந்து சன்னதிக்கு போனோம்னா சுட சுட பொங்கல், அந்த பொங்கலுக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த போகம் இருக்கு, அந்த அனுபவம் இருக்கு, அந்த ருச்சி இருக்கு, கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை தான் நம்ம மாத்திரை பண்ணாலும் சுட சுட கொடுப்பான். அந்த பொங்கலை வாங்கி சாப்பிட்டேன்னா ரொம்ப திருப்தியா இருக்கு சுவாமி அப்படின்னு தெரியல. இதுக்கு சொல்ல வந்து மார்கழி மாசம் தான் அதெல்லாம். ஆனா அந்த மாசம் தான் காத்தால எழுந்துக்கிறதே சிரமமா இருக்கும். காத்தால இது என்ன சுவாமி ஆண்டாள் சித்திரை மாசம் பாடி இருக்கப்பட்டதா, அப்புறம் 4 மணிக்கு எழுந்திருக்க போகணும். மார்கழி மாசம் இன்னும் போத்து தூங்கணும் தூங்குறதுன்னு ஆனா கண்ணனே தெரிவிக்கிறானோ, மாசானாம் மார்கசீரிஷோகம் தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படி இருக்கச்சே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா அப்ப தூங்கிட்டு இருக்கானோ. அதே போல இந்த காளையவனன் நன்னா அங்கிருந்து ஓடி வரானும், துரத்தின்னு வரான், கண்ணனை துரத்தின்னு வரான். ஆனா முசுகுந்தான் அங்க ஒரு குகைக்குள்ள நான் தூங்கிட்டே இருக்கான். தூங்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணா, இந்த விஷயம் நல்லா கண்ணனுக்கு தெரியும். நேரா அந்த குகைக்குள்ள நுழைஞ்சான். நுழைஞ்சோன்னு முசுகுந்தன் தூங்கிட்டு இருக்கானோ, அவனோட கால் வெளியில தெரியறதுனோ, அந்த காலை ஒரு தட்டிட்டு அந்த பக்கம் போய் ஒரு மூலையில போய் அப்படியே ஒரு ஸ்தம்பத்துக்கு நடுவில் நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கான். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது பார்க்கலான்னு அங்க போயிட்டான். முசுகுந்தன் தூங்கிட்டான், நல்லாவே தெரியுது. இப்ப காளையவனும் துரத்திட்டு வரானும்னு கண்ணனை துரத்திட்டு வரச்சே நேரம் வந்து பார்த்தா ஒரு வெள்ளை போர்வையை போத்துட்டு தூங்கிட்டு இருக்கான் முசுகுந்தன். ஆனா அந்த முசுகுந்தன் தான் கண்ணன்னு நினைச்சிருந்தான் யாரு, காளையவனன். ஓ என்னோட மதுரா நகரத்திலிருந்து இவ்வளவு தூரம் உன்னை துரத்தின்னு வந்திருக்கேன், இங்க வந்து நீ படுத்து தூங்கிட்டு இருக்கியா, உன்னை என்ன பண்றேன் பாரு என்ன பண்றேன் பாருன்னு அவனை அப்படியே தட்டி அந்த துணியை எடுத்து அவனை தட்டினானோ. தட்டின உடனே என்ன ஆச்சு, உடனே அவன் கண்ணை திறந்து பாக்கணுமோ. ஏன்னா உள்ள இருக்காரு யாரு, முசுகுந்தன் இருக்கார், கண்ணன் உள்ள இல்ல. கண்ணன் தான் அங்கிருந்து ஒரு பக்கவாட்டத்துக்கு போய் அங்கிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு, என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு. இவன் இங்க ஒண்ணு தட்டின உடனே இவனுக்கு தூக்கம் போயிடுத்து. தூக்கம் போன உடனே கண்ணை திறந்து பார்த்தவொடனே அடுத்த நிமிஷமே காளையவனன் பஸ்மம் ஆயிட்டான், சாம்பலா போயிட்டான். ஏன்னா அந்த வரந்தனை கொடுத்துருக்கான் தேவேந்திரன், நல்லா தூங்கு, தூங்குனீன்னு உன்னை யாராவது தொந்தரவு பண்ணா அந்த தொந்தரவோட நீ கண்ணை முழிச்சுட்டு பார்த்தேனோ, முழிச்ச பார்த்த அந்த கண்ணால யார் முன்னாடி நிக்கிறாளோ அவ பஸ்மம் ஆயிடுவா, அவ சாம்பலா போயிடுவான்னு தெரியுறாளையா. உடனே சாம்பலா போயிட்டா. சாம்பலா போயிட்டுன்னு போயிடுச்சு. கண்ணன் நேரம் அங்க வரான், அந்த முசுகுந்தன் வரான். முசுகுந்தன் வந்த உடனே என்ன நடந்தது ஏது நடந்தது ஒண்ணுமே தெரியலையே, இவன் ஏன் சாம்பலா இருக்கான், இவன் ஏன் இப்படி ஓடினா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நீ யாரு, இதெல்லாம் இதுக்கு சொல்லணுமா? ஆமா சொன்னதான் ஆகணும்னா அதெல்லாம் சொல்லணுமா, இல்ல நீ நற்கதி போறது பிரதானமா? இதான் கடன் கேட்கலாம். நீ நற்கதி போறது பிரதானமா, இதெல்லாம் சொல்லணுமான்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு அனுகிரகம் பண்றேன், அந்த அனுகிரகம் எடுத்துட்டு போ அப்படின்னா வேண்டாம் கேள்விக்கு பதில் சொல்லவே வேண்டாம், உங்களுடைய அனுகிரகமே போறன்னு சொல்லிட்டு அனுகிரக கிருஷ்ண அனுகிரக வைபவத்தை பெற்றான் முசுகுந்தன். இது ஒரு சரித்திரம். ஆனா இன்னைக்கும் அந்த இடத்துக்கு அதுக்கு அந்த இடத்துக்கு டாக்கூர் துவாரகான் பேருன்னு சொல்லணும். அந்த டாக்கூர் துவாரகத்தை அங்க பெருமாள் எழுதிருக்காரு, பெரிய சன்னதி. அந்த பெருமாளுடைய பேரு என்ன தெரியுமா, ரணச்சோடு ராயின்னு பேரு. அதான் சொன்னேன், அடிக்கடி யாத்திரை போனா அங்கெல்லாம் போய் சேவிக்கணும். ரணச்சோடு ராயின்னு பேரு. ரணச்சோடு ராயின்னு அந்த பெருமாள் பேரே ரணச்சோடு ராய், அவருடைய திருநாமமே. ரணம்னா என்னது, ரணம்னா யுத்த பூமி, சோடுன்னா அந்த யுத்த பூமியை விட்டவன் பேரு. ராயன்னா கண்ணன். யுத்த பூமியை விட்டு பயந்து கோழையாக ஓடி வந்தவன், இதான் பெருமாளுக்கு பேர். அது என்னவா சுவாமி, யுத்த பூமியை விட்டு பயந்து கோழையாக ஓடி வந்தவன், இதுதான் பெருமாளுடைய பேரு. ரணச்சோடராயின்னு பேரு. இப்ப நாமெல்லாம் அந்த மாதிரி பேர் வச்சுக்கோமா, யாரா ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்தினாலோ, யாரா ஒருத்தர் நம்ம அழித்தாலோ, யாரா நம்ம தகாத வார்த்தை சொன்னாலோ அதை அப்படியே தொடச்சிட்டு என்ன பண்ணுவோம், அவரை நம்ம பெருமையா தானே பேசினாரு, நம்முடைய பெருமையைத்தான் நம்ம பேசிட்டு போவோம் தவிர யாராவது நம்ம தகாத வார்த்தை பேசுறான்னா அதை வெளியிலேயே காமிக்கவே மாட்டோம். ஆனா பகவான் அப்படி இல்லை. யாரெல்லாம் என்ன தன்னை பத்தி தாழ்ந்த நிலையோடு சொல்றான்னா அதையெல்லாம் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவரு வியாசரை வைத்துக் கொண்டு வால்மீகை வைத்துக் கொண்டு அது பெரிய சரித்திரமே எழுதி சொல்லிட்டு அது பெயரே கொடுத்துக்குவார்.
அதற்கு பெயரையே கொடுத்துருவார். என்ன சொல்றது, தாழ்ந்தது இல்லையானா அவருக்கு தாழ்ந்ததே கிடையாது. ஒரு பக்தர்கள் இந்த மாதிரி பேர் கொடுக்குறான்னா அதை எடுத்துக்கிறேன், ஒண்ணு வேண்டாம். தூது போனானு, பாண்டவர்களுக்கு தூது போனானு, பாண்டவ தூதன்னு பேரு. தூது போறதுக்கு ஒரு கேவலமானது, கழுத்திலே ஒலை கட்டி போவதுன்னு சொல்லுவார், ஒரு கேவலமான இது. அதை போய் தூது போனானே சுவாமின்னா. ஆனா பாண்டவ தூதன் ஒரு பேரை வச்சுட்டு இருக்கார். இப்போ காஞ்சிபுரத்துக்கு ஒரு 108 திவ்யதேசம் அதுவும் ஒண்ணு. தாந்தவ தூத பெருமாள்னு பேரு, பெரிய திருமேனி, 27 அடி, வீட்டிருந்த திருக்கோலத்திலே உட்கார்ந்துட்டே இருப்பார் அந்த பாண்டவ தூத பெருமாள். அவரை சேவிக்கணும்னா இப்படிதான் சேவிக்கணும், அப்படி நின்றுட்டு இல்ல. அவரு அந்த திருக்கோலம் எப்படி இருக்குன்னா, அந்த எடுத்திருக்கக்கூடிய பெருமாள் பாண்டவ தூத பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்டு இருக்க பெருமாளை 27 அடின்னா அவர் எழுந்து நின்றாருன்னா எப்படி இருக்கும்? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அதெல்லாம் காமிக்கிறாரு, பாண்டவ தூதனா இருக்கார். ஏன் அதே போல நாம இருக்கக்கூடிய இந்த சென்னப்பட்டினத்துல திருவல்லிக்கேணி எல்லாம் பீஷ்மாச்சாரியால அம்பு பட்டு பட்டு முகமே நல்லா பொழந்து போயிடுத்து. விற்பரு விடமும் கஞ்சனம் மல்லும் வேடமும் பாகனம் வீழ சட்டவந்தன்னை புறமெறி செய்த சிவனது துயர்களை தேவை பத்தரதிய கோள்கையில் கொண்டு பாத்தந்த தேன்முன் நின்றானை சித்தவை மணியால் முடிதிறந்தானை திருவல்லிக்கேணி கண்டனே. முகமெல்லாம் நன்னா பொழந்து போயிடுச்சு. ஆனா அப்ப என்ன சொல்லியிருக்காரு இவரு, பீஷ்மாச்சாரியர் அன்புபட்டு அந்த திருக்கோலத்தோட சேர்த்து சேவை சாய்க்கிறான் பார்த்த சாரதின்னு. நாம யாருக்கா டிரைவரா இருந்தோம்னா அதை பெரிய பெருமையா சொல்லி கிடையாது. நான் முதலாளியா இருக்கேன்னு சொல்லிப்பேன் தவிர, நான் அவருக்கு தொழிலாளி, அவருக்கு நான் டிரைவரா இருந்தேன், சாரதியா இருந்தேன்னு சொல்லி பண்ணான். ஆனா அதை ஒரு பேரே வச்சுட்டு இருக்காரனும். தன்னுடைய தாயாரான யசோதிட்ட கட்டுப்பட்டாரனோ கைத்தால கட்டினானோ, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான் கட்டுப்பட்டானோ. அதனால என்ன பேரு, தாமோதரன் பேரே வச்சு விட்டாலே, தாமோதரன் பேரே வச்சுட்டானே. ஏன்னா நாம பண்ற மோசமான காரியத்துக்கு நம்ம பேர் வச்சுக்குமா? வச்சுக்க மாட்டோம், அந்த பேரை வச்சுக்க மாட்டோம். ஆனா அவன் பண்ண மோசமான காரியத்துக்கெல்லாம் வெண்ணைய திருடிதான், கட்டுப்பட்டான், இதுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறான்னா நவநீத சோரன் பேரு, கட்டுப்பட்டான்னா தாமோதரன் பேரு. அப்ப பண்ணுகிற மோசமான காரியத்தெல்லாம் நாம் பேர் வச்சுப்போமா? பேர் வச்சுக்க மாட்டோம், அதை மறைக்கிறதுக்கு பார்ப்போம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, கண்ணன் பெருமான் அவருக்கு என்ன பண்றாரு, வால்மீகி வைத்துக் கொண்டு வியாசனை வைத்துக் கொண்டு நன்ன ஜெகத்துல நல்லா பிரசித்தி ஆகணும். பாண்டவ தூதர்னு பிரசித்தி ஆகணும், பார்த்த சாரதின்னு பிரசித்தி ஆகணும், தாமோதரன் பிரசித்தி ஆகணும். ரணச்சோடராய் யுத்த பூமியிலே கோடையாக பயந்து வந்தவன் இந்த பெருமாளுக்கு பேரு. அப்ப ரணச்சோடராயின்னு தெரிவிக்கிறாளே, அதுக்குன்னு என்ன பண்ணுவார், ஒரு 100 ஸ்லோகம் பண்ணு, வால்மீகி பார்த்து வியாசரை பார்த்து 100 ஸ்லோகம் பண்ணுன்னு சொல்லுவார் இல்லையா? என்ன சுவாமி அவர் இந்த மாதிரி பண்ணலாமான்னா, அவர் தான் நாம தான், அவராதான் எத்தனை அது இது உது என்னலாவனவல்ல என்ன முன் செய்கை நெய்விக்கும் முதுமைய முதல்வான்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். நீ என்ன பண்ணாலும் அது ரசிக்கும்படியா இருக்கு, அது ஆனந்தமா இருக்கு, அது எனக்கு திருப்தியை கொடுக்கறது. ஆனா நான் என்ன பண்ணாலும் அது நசீயாக்கணும் இல்ல, அது இது உது உது அது இது உது எது பண்ணாலும் அது நீ பண்ணதா இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆகா அப்படிப்பட்ட நிலை தெரிவிக்கிறார். ஆகா காளையவன் முசுகுந்தன் சரித்திரம் தெரிந்து பார்த்தோம். காளையவன் நேர மதுரைக்கு வந்தான், மதுரையில வந்து கர்ண நேர போருக்கு அழைத்தான். இதுதான் வாய்ப்பு, எத்தனை தடவை பலராமன் சொன்னாலும் கேட்காதபடியால துவாரகைக்கு போவதற்கு வாய்ப்பு இதுதான். அங்கிருந்து கிளம்பினா நேர டாகூர் தாரகை வரைக்கும் வந்துட்டான். அங்க வந்து அந்த முசுகுந்தனாலேயே என்ன இருக்கு, காளையவன் பஸ்மம் ஆட்பட்டான் தெரியுது. சரி, இப்ப நம்ம துவாரகைக்கே போயிட்டோம். ஏன்னா இது எங்க இருக்கு துவாரகை, அலகாபாத், அதாவது அகமதாபாத் பக்கத்துல இருக்கு. அப்படியே நேர நோக்கி அகமதாபாத் பக்கத்துலதான் டாகூர் துவாரகா. அங்கிருந்து அப்படியே நேர நீங்க மேற்கு நோக்கி போனா கோமதி துவாரகா வரும். கோமதி துவாரகா மேற்கு கடற்கரை இருக்கணும், அந்த மேற்கு கடற்கரை உச்சி அதுதான் கோமதி துவாரகா. முதல்ல மதுரால இருந்து அப்படியே மேற்கு வந்தா டாகூர் துவாரகா, அலகாபாத், அகமதாபாத்ல இருந்து அங்கிருந்து நேரம் கிளம்பியாச்சுன்னா நேரம் எங்க போறது, மேற்கு கோமதி துவாரகா போறது. ஏன்னா பாரத் தேசத்துல குஜராத் இருக்கணும், அந்த குஜராத் முடிகிற இடத்துலதான் கோமதி துவாரகா இருக்கு.
பாரத தேசத்துல குஜராத் முடியல தான் கோமதி தாக்கம் இருக்கு. அங்க போய் நேர சமுத்திரராஜன் பிரார்த்திக்கிறான், எனக்கு பெரிய இடம் வேணும். எப்படிப்பட்ட இடம்? இப்பதான் இடம் பார்த்தோம், 12 மைலோ அல்லது 12 யோஜனை தூரமோ ரெண்டும் சொல்லுவான். அந்த தூர அளவத்துக்கு எனக்கு இடம் வேணும்னு பிரார்த்திக்க, அவனும் அப்படியே பிரார்த்தித்தபடியே அந்த இடத்தை சமுத்திரராஜன் கொடுக்க, அங்க பெரிய தேசத்தையே நிர்மாணம் பண்ணினான். அங்க பெரிய தான் துவாரகான்னு பேரு, பெரிய கோமதி பெரிய தேசத்தையே நிர்மாணம் பண்ணார். இதைத்தான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். வனதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடவகை உடைய இடவுணவுடையாய் என் புருடோத்தவன் இருக்கை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப துவாரகை நிர்மாணம் பண்ணப்பட்டது அங்குதான். எங்க? மேற்கு சமுத்திர கரையிலே துவாரகை நிர்மாணம் பண்ணப்பட்டது. கண்ணன் அங்கேயே சில காலம் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். சில காலம் ஆனந்தம் கொண்டிருந்தான். அப்பதான் இதற்கு மேல கல்யாண பிரகரணம். அங்க ஆனந்தமா பையாச்சனும் 8 மகரிஷிகளை கல்யாணம், 8 மகரிஷிகள், 8 பத்னிகள். அவ 8 மகரிஷிகளை கல்யாணம், மகிஷி 8 மகிஷிகளை கல்யாணம் பண்ணிட்டான். 8 மகிஷினா யாருன்னா ருக்மிணி. அதனால பின்னாடி சொல்றேன். ருக்மிணி கல்யாணம் பின்னாடி சொல்றேன். கடைசியில தான் என்ன, பாகவதம் நம்ம எப்ப பாகவதம் சொல்றதாலும் நம்முடைய சம்பிரதாயத்துல ருக்மிணி கல்யாணம் நடுவுலவே இருக்கு. ஆனா அப்ப சொல்ல மாட்டான். கடைசியில மங்களகரமா முடிக்கணுன்றதுக்காக தான் ருக்மிணி கல்யாணத்தை கடைசியா சொல்லக்கூடிய ஒரு பద్ధதி நம்ம சம்பிரதாயத்தை வைத்துக் கொண்டிருக்கா. அதே போல அடையலும் தெரிவிக்கிறேன். ருக்மிணி கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த வாரம் இங்க துவாரகை போனதுக்கு அப்புறம் தான் ருக்மிணி கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஜாம்பவதி கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சத்யபாமா கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹாலந்திய கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் யாரு? மித்ரவித்யா கல்யாணம் பண்ணிட்டான். சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா, மொத்தம் 8 பேர். 8 மகிஷின்னு சொன்னோம். அதாவது ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காலந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணான்னு 8 மகிழ்ச்சிகள். 8 மகிழ்ச்சிகளை கல்யாணம். இன்னைக்கும் நீங்க துவாரகை போனேன்னா அங்க பெருமாளை சேவிக்கும் போது இந்த 8 பேரையும் சேர்த்து சேவிக்கலாம். 8 மகிழ்ச்சிகளும் சேர்த்து சேவிக்கலாம். ருக்மிணி கல்யாணம் கடைசியில பாக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப 8 மகிழ்ச்சியும் சேர்த்துக்கலாம். இப்ப சின்ன ஒரு குட்டி கதை. இப்ப இந்த இது இருக்கணும், அதாவது இவரை ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணாங்கன்னு, அந்த ஜாம்பவதி கல்யாணம் எப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த உபாக்கியானத்துக்கு பேரு சமந்தகமணி உபாக்கியானம்னு பேரு. இது ஒரு சின்ன கதை, இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். சமந்தகமணி உபாக்கியானம், அதாவது சத்யபாமா, ஜாம்பவதி 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொண்ட பிரகரணம் தான் இது. சமந்தகமணி உபாக்கியானம்னு பேரு. அப்படின்னா சத்ராஜித்துன்னு கண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். அவனுக்கு பேரு சத்ராஜித்துன்னு பேரு. அவன் என்ன பண்ணா, சத்ராஜித்து அவன் கண்ணனோடு நல்லா உட்கார்ந்துட்டு நல்லா நண்பனா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கு. இருந்தாலும் அவனுக்கு சூரிய பகவானோடு நல்ல பிரத்யட்சமா அவனை சேவிச்சு அவனோட பேசக்கூடிய ஒரு தன்மை உண்டு. யாருக்கு? சத்ராஜித்துக்கு சூரிய பகவானோட பேசக்கூடிய தன்மை உண்டு. அதான் என்ன பண்ணார், சூரிய பகவான் அவனுக்கு ஒரு பதக்கத்தை கொடுத்தான். சத்ராஜித்துக்கு ஒரு பதக்கத்தை கொடுத்தான். அந்த பதக்கம் என்னன்னா சமந்தகமணின்னு பேரு. அந்த சமந்தகமணியை வாங்கி நல்லா கழுத்துல போட்டுட்டான். யாரு? சத்ராஜித்து கழுத்துல போட்டுட்டு அங்கிருந்து நடந்து வரச்சு சூரியனே தேவனே நடந்து வரா போல அவ்வளவு பிரகாசமா இருக்குமா. எல்லாம் ஊர்க்காரெல்லாம் சொல்லுவானா, ஓ சூரியன் நடந்து வரான்னு சொல்லுவானோ. அப்ப கண்ணன் சொல்லுவானா, அதெல்லாம் சூரியன்லாம் ஒண்ணும் இல்ல, சமந்தக மணின்னு அது ஒண்ணு மணி சூரிய பகவான் அவனுக்கு கொடுத்திருக்காரு. அவனுக்கு சத்ராஜித்துன்னு பேர் கொடுத்திருக்கார். கொடுத்தபடியாலே அதை சாத்தில வரபடியாலே அந்த நிலையோட வராமல் உங்களுக்கு தோட்டது சூரியன் நிலை. இவன் சத்ராஜித் தான் சொல்றான். என்ன, கண்ணன் அவனோட ஆனந்தமா இருந்தான். ஆனா ஒரு தடவை என்ன ஆச்சு, சத்ராஜித்து கிட்ட கண்ணன் பெருமான் என்ன பண்ணா, இந்த சமந்தக மணியை எனக்கு தெரியா அப்படின்னு கேட்டான். இந்த சமந்தக மணியை எனக்கு தெரியா, நான் பார்த்துட்டு உனக்கு கொடுத்துடுறேன், அது எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, ஏது இருக்குன்னு நான் பார்த்துட்டு தருவேன்னு சொல்லி கேட்டான்.
கண்ணன் பெருமான் கேட்டிருக்கான், கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த சத்ராஜ்யத்தையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன் அவன் கொடுக்கல, மறுக்கிற கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி நீ இன்னும் கொடுக்க மாட்டேன்ற, சரி விட்டுட்டான். சரி கண்ணை விட்டுட்டான். ஆனா சத்ராஜ்யத்துக்கு ஒரு தம்பி இருக்கான். என்ன கேட்டணும், சத்ராஜ்யத்துக்கு ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி என்ன பண்ணா, தன்னுடைய அண்ணன்ட்ட தானே இந்த சமந்தகமணி இருக்கு, அந்த சமந்தகமணி வாங்கிட்டு தான் கழுத்துல போட்டு என்ன பண்ணா, தான் போய் நேரா வேட்டையாடலாம் என்றதுக்காக குதிரை மேல ஏறி நேரா காட்டுக்கு போய் வேட்டையாட போனான். வேட்டையாட போறச்சே அந்த வேட்டையாடும் போது ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, குதிரையும் கொண்டுட்டு அதே போல இந்த சத்ராஜித் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தம்பி தானே இந்த சமந்தகமணியை வாங்கிட்டு போனான், அவனையும் சேர்த்து கொண்டுட்டு. அப்ப தம்பியும் இறந்து போயாச்சு, மேற்கொண்டு தம்பி கொண்டு போன குதிரையும் போயிடுத்து. சமந்தகமணி என்ன சுவாமி ஆயிடுச்சுன்னா, அந்த சிங்கம் என்ன பண்ணிட்டு அந்த சமந்தகமணியை தூக்கிட்டு போய் எங்கோ ஒரு காட்டுல கொண்டு போய் போட்டு போட்ட உடனே அப்படியே ரொம்ப நாளா இருந்திருக்கு. அது என்ன ஆயிட்டு, அந்த காட்டுல கரடி இருந்திருக்கு. கரடி யார் தெரியுமா, ஜாம்புவான் தான் கரடி. அந்த சரித்திரம் சேர்த்து சொல்றேன். அந்த கரடி இருந்திருக்கு. அந்த கரடி என்ன பண்ணிட்டு அப்படியே காட்டுல போயிட்டே இருக்கச்சே அந்த சமந்தகமணி அந்த கரடியுடைய கண்ணில் பட்டுது. சமந்தமணி கரடியோட கண்ணில் பட்டுது. அந்த கண்ணில் பட்ட உடனே அது என்ன பண்ணுது, அந்த கரடி அந்த சமந்தமணி எடுத்துன்னு போய் நேரம் ஒரு குகைக்குள்ள போயிடுச்சு. குகைக்குள்ள ஒரு சிறு பெண் குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கு. கரடி தூங்கிட்டு இருக்கிறபடியால அந்த தூங்கக்கூடிய அந்த குகைக்குள்ள அந்த பெண் குழந்தைக்கு கிலுகிலுப்பு பண்றா போற இந்த சமந்தகமணியை அந்த கட்டி அந்த தூரில போட்டுக்கொள்ளிய தூரில கட்டுவாரணும். சில பேர் கிலுகிலுப்பு எல்லாம் கட்டுவாரணும். அந்த மாதிரி கிலுகிலுக்கு கட்டுறா போல இந்த சமந்தகமணியை நல்ல கிலுகிலுப்பு கட்டா போல கட்டிட்டு, இது யாருக்குமே தெரியாது. இது ஒரு பக்கம் நடந்தது. ஆக சத்ராஜித்து கண்ணனுடைய நண்பன், அவன் சூரிய பகவானுக்கு வேண்டப்பட்டவனாகவே சூரிய பகவான் சமந்தகமணியை கொடுத்தார். அந்த பதக்கத்தை தான் போட்டு நல்லா ஆனந்தமா நடந்து போச்சு. சூரியனே வருவான்னு அந்த ஊர்க்காரா சொல்றார். இருப்பினும் தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அந்த வாங்கிட்டு நேர வேட்டையாட போகும்போது ஒரு சிங்கத்தாடை அடிபட்டு தன் குதிரையும் போயிட்டு அதே போல தானும் ஆண்டான். அந்த சமந்தகமணி மற்றும் அந்த சிங்கமானது காட்டில ஒரு மூலையில போட்டு விட்டு போயிடுத்து. அதை ஒரு கரடி எடுத்து என்ன பண்ணிட்டு தன்னுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு தொட்டில பெண் குழந்தை இருக்கணும், அந்த பெண் குழந்தை பக்கத்துல கொண்டு கிளிகள் பேச்சார வச்சுட்டு இருக்கு. இது ஒரு சரித்திரம் நடந்தது. இது இந்த பக்கம் சரித்திரம். ஆனா ஊர்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஊர்ல சமந்தகமணியையும் காணும், சத்ராஜித்துடைய தம்பியையும் காணும். அப்பனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சமந்தகமணியை கண்ணன் தான் எடுத்துட்டான். ஊர்ல ஒரு அபவாதம் வந்துட்டு. ஏன்னா கண்ணன் கேட்டானோ, அவன் கொடுக்கலையனும். கண்ணன் கேட்டு கொடுக்கல, கொடுக்காதபடியால கண்ணனுக்கு கோபம் வந்துடுத்து. கோபம் வந்தபடியாலே என்ன பண்ணினா, இந்த சத்ராஜித்து தன்னுடைய தம்பிக்கு கொடுத்துட்டானோ, தம்பியையும் கொண்டுட்டு இந்த சமந்தகமணியும் கண்ணன் எடுத்துட்டான்னு ஊரெல்லாம் அபவாதம் பரவிடுச்சு. ஊரெல்லாம் அபவாதம் படிச்சுட்டு கண்ணன் பார்த்தாரு, இது என்னது இந்த மாதிரி இருக்கு, நான் இந்த காரியம் பண்ணவே இல்லையே, நான் ஏதோ 5 வயசுல வெண்ணையை திருடின வாஸ்தவம் தான். அது எதுக்கு வேடிக்கைக்காக திருடினே தவிர அந்த அப்ப நான் திருடினது வைத்துக் கொண்டு இப்போ சமந்தகமணியை திருடினாலும் சொல்லிட்டு இருக்காளே, இது நியாயமா? நான் எதுக்காக திருடணும், திருட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் படி வந்துட்டணும், கண்ணன் மேல படி வந்துட்டு. ஏன்னா சமந்தகமணியை கண்ணன் தான் திருடினான், சத்ராஜித்துடைய தம்பியை கண்ணன் தான் கொன்றான். 2 படி வந்துட்டணும். வந்தபடியால இந்த படியை தீர்க்கணுன்றதுக்காக கண்ணனே காட்டுக்கு போனான் நேரா. ஏன்னா இவன் காட்டுக்கு வேட்டையாட போனான்னா, வேட்டையாட போய் அந்த யாரு இந்த சத்ராஜித்துடைய தம்பி நேரம் அங்க போனா. அங்க போய் ஒரு இடம் தேடிந்தே இருக்கச்சு ஒரு கரடியுடைய குகை வந்தது. குகை வந்த உடனே அந்த இதெல்லாம் பெரிய சரித்திரங்கள் நான் சுருக்கமா சொல்றேன். குகை வந்த உடனே அந்த குகைக்குள்ள ஒரு குழந்தைய பார்த்தான். அந்த குழந்தைய பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு கிளிகிழிப்பு போல கட்டி வச்சதை பார்த்துட்டான்.
ஓ, இந்த சமந்தகமணி இங்கதான் இருக்கு கண்ணன் தெரிஞ்சுட்டான். தெரிஞ்ச உடனே உடனே அங்க ஜாம்புவான் கரடின்னு சொல்லணும். அந்த ஜாம்பவன பண்ணார். கண்ணன் யாருன்னு தெரியாது. தெரியாதபடியானவன் நேர சண்டைக்கு வந்துட்டார். ஓ, இந்த சமந்தகமணி எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காமட்டுக்கு அப்படின்னு நேர சண்டைக்கு வந்தார். 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது. கண்ணனுக்கும் கரடிக்கும் 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது. ரொம்ப நாளா நடக்கிறது. கண்ணன் சண்டை போட்டு இருக்கான். ஆனா சண்டை போட்டாலும் ஏன் இந்த மாதிரி ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு கரடி நினைக்கிறது. ஜாம்போ நினைக்கிறாரு, நான் என்ன எத்தனை பலம் எனக்கு, நான் ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா ஜெயிச்சுடுவேனே, என்னால ஜெயிக்க முடியலையே, ஏன் ஜெயிக்க முடியலன்னு நினைச்சுட்டே இருக்காரு ஜாம்புவான். அப்புறம் 2 பேருக்கும் என்ன தெரிஞ்சுது, இவர் தான் ராமனா அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஜாம்புவானுக்கு தெரிஞ்ச உடனே 2 பேரும் சமாதானம் ஆயிட்டா. சமாதானம் ஆன உடனே சண்டை போடுறதை நிறுத்திட்டு நேர்கொண்டு அந்த ஜாம்பவதி இருக்கு இல்லையா, அவருடைய பெண், அந்த ஜாம்பவதி பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. யாருக்கு? கண்ணனுக்கு. ஜாம்பவான் பெண்ணுக்கு ஜாம்பவத்தின்னு பேரு. அப்ப சண்டை போடுறது என்னமோ இவ 2 பேரும் அடிக்கல. ஜாம்பவன் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார், நான் எப்பேற்பட்டவன், என்னால் எல்லாரையும் ஜெயிச்சிருக்கமே, இந்த சின்ன பிள்ளையை ஜெயிக்க முடியலையேன்னு நினைக்க, ராமனே பிறந்திருக்கிறபடியால சண்டை போடுறதுக்கு மனசு இல்லை. அப்ப அடிப்பதற்கு உள்ளமே இல்லை. அதன் பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுட்டு இன்னார்னு புரிஞ்சு கொண்டு அந்த பெண்ணான ஜாம்பவதியை கண்ணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இதை நீங்க இப்பவும் நீங்க சேவிக்கணும்னா ஆச்சரியமான திவ்யதேசம். திருத்தங்கால்னு பேர். சிவிலிபுத்தூர் போறோமனு, சிவிலிபுத்தூருக்கு 5 கருட சேவை நடக்கும். அதாவது திருவாடிப்பூர் உற்சவத்திலே, அந்த ஆண்டாளுடைய திருவாடிப்பூர் உற்சவத்திலே 5ஆம் நாள் உற்சவத்தின் போது 5 கருட சேவை நடக்கும். அதுல திருத்தங்கால பண் அவருடைய எழுவார். அந்த திருத்தங்கால் திவ்யதேசம் இது எங்க தெரியுமா இருக்கு? எங்க இருக்குன்னா சிவகாசிக்கு பக்கத்துல இருக்கு. திருத்தங்கால் திவ்யதேசமே சிவகாசி பக்கத்துல இருக்கு. அங்க ஜாம்பவதியோடு கண்ணன் பெருமான் எழுந்திருக்கார். நீங்க அந்த திவ்யதேசம் போனீங்கன்னா அந்த திவ்யதேச தாயார் பேரு ஜாம்பவத்தின்னு பேரு. ஜாம்பவதியோடு கண்ணன் பெருமான் சேவை சாய்க்கிறான். சிவிலிபுத்தூர் 5 கருட சேவை நடக்கிறதுனா ஆண்டாள் திருவாரூர் தீர்த்தம்னா 5 கருட சேவை, 9 கருட சேவை, 11 கருட சேவை இதெல்லாம் நடக்கும். 5 கருட சேவை சிவிலிபுத்தூர்ல, 9 கருட சேவை ஆழ்வார் திருநகர்ல ஆழ்வாருடைய உற்சவத்துல 5ஆம் நாள் உற்சவத்துல, 11 கருட சேவை திருநாங்கூர் திவ்யதேசம் 11 கருட சேவை தெரிவிக்கிறாரே. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுனோ தீர்த்து சொல்ல வந்தனா, அப்ப அந்த சமந்தகமணியை எடுத்து கொண்டு வந்து என்ன நேரம் மறுபடியும் நாட்டுக்கு வந்துட்டான். இந்த நாட்டுக்கு வந்து என்ன பண்ணா, இந்த சத்ராஜ்யத்தை என்னமோ நான் திருடினேன்னு சொல்லிட்டு இருக்கியே, நான் தான் உன்னுடைய தம்பியை கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கியே, இந்த பார் நடந்த சரித்திரம் பார். அவன் ஏதோ காட்டுக்கு போச்சு, சிங்கத்தாலே கொல்லப்பட்டு அதேற்கொண்டு அதை ஜாம்பவான் எடுத்துக்கொண்டு அந்த ஜாம்பவான் கொண்டு வந்து கொடுத்துருக்க, இந்த நீயே வச்சுக்கோ, உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த சமந்தகமணியை திருப்பி கொடுத்துட்டான். இப்ப சத்ராஜ்யத்துக்கு தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நான் பண்ண தப்புன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போன கண்ணன் மேல ஒரு பரிதாபப்பட்டு தனக்கு என்ன பண்ணா, தன்னுடைய பெண் இருக்கா இல்லையா, அந்த பெண்ணை என்ன பண்ணா, கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அந்த பெண்ணை சத்ராஜ்யத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அந்த பெண் யாரு? அப்பதான் சத்யபாமைன்னு பேர். சத்ராஜித்துடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பெண்ணு கல்யாணம் பண்ணித்தானா அந்த பெண் தான் அந்த சத்யபாமைன்னு பேரு. பின்னாடிதான் ருக்மணி கல்யாணம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சத்ராஜித்து சமந்தகமணி தானாம் போனபடியாலே ஜாம்பவதி கல்யாணம் ஆயிடுச்சு. அதே நேரத்துல சத்ராஜித்துடைய பொண்ணாக இருக்கக்கூடிய சத்யபாமையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ருக்மணி கல்யாணம் பின்னாடி பார்க்க வரும். இப்ப காலந்தின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். காலந்தி யமுனா நதியே தான் காலந்தி. காலந்தி என்னன்னா, காலந்தி கண்ணன் மேல ஆசைப்பட்டு கண்ணனையே கைப்பிடிச்சுட்டா, கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சத்யா, எத்தனை பேரு? 8 பேர் பார்த்தோமோ, ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காலந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா, 8 மகிழ்ச்சிகள் பார்த்தோமோ. அதுக்கப்புறம் சத்யான்னு பேரு. சத்யா யார் சுவாமி? சத்யபாமை தான் தெரியுது.
சத்ராஜ்யத்தோடைய சத்யானா அந்த சத்யா என்கிற பெண் தான் ஆழ்வாராச்சாரம் நப்பின்னைன்னு தெரிவிக்கிறான். ஆனா நீங்க புராணத்துல நப்பின்னைன்னு பேர் இருக்குமானா இருக்காது, சத்யான் தான் பேர். ஆனா ஆழ்வார்கள் நப்பின்னைன்னு பேர் இருக்கும். அப்ப அந்த சத்யா தான் நப்பின்னை. நப்பின்னை ஆழ்வார் பாசனம். அதுக்கப்புறம் 7 ரிஷபங்களை கொம்ப முறித்து ஒவ்வொரு பெண்கொடியான நப்பின்னையான சத்யாவை திருமணம் பண்ணி கொண்டது இது. அதான் சத்யா பாமா வேறு, சத்யா வேறு. அதான் நப்பின்னை விராட்டு. நப்பின்னை முடிச்சாலும் குவலையாற்றியரோடு கோத்ததம் குண்டமன்று அதுல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அப்ப அதுக்கப்புறம் தான் நரகாசுரனை முடிச்சாலும். நரகாசுரன் முடிச்ச சரித்திரம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நரக சதுர்த்தி அதான் தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கும். அது யாரை வைத்துக் கொண்டு? சத்யபாமை வைத்துக் கொண்டுதான். இந்த சத்யபாமை வைத்துக் கொண்டுதான் நரகாசுரன் முடித்தார். அதுக்கப்புறம் பானாசுரன் முடிச்சார். பானாசுரனுக்கு 1000 திருக்கைகள், ஒரு கை 2 இல்ல, 1000 திருக்கைகள். அத 998 கைகளை அடுத்து என்ன, அது மட்டும் இல்ல, தன் பேரன் அனிருத்தனுக்கும் உஷைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான். அப்பதான் இங்க இருக்கு. இது இந்த பானாசுரன் யாருன்னா பிரகலாதனுடைய வம்ச பாரம்பரியத்துல வந்தவன் தான் பானாசுரன். ஏன்னா அதுக்கப்புறம் மகாபலி வம்ச பாரம்பரியத்துல வந்ததுதான் பானாசுரன். அதான் பானாசுரனை கொல்லாம விட்டுட்டான். ஏன்னா பிரகலாதனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கானோ. என்ன சரித்திரம் சுருக்கமா சொல்லிடுறேன். என்ன சரித்திரம் சொல்லுங்க. பானாசுரன் உஷைன்னு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு என்ன பண்ணா, ஒரு சொப்பனம் கண்டா. என்ன சொப்பனம் கண்டான்னா, யாரோ ஒரு ஆண் மகனோடு நான் கொடுத்தனம் பண்ணி கொண்டு ஆனந்தமா இருக்கிற மாதிரி சொப்பனம் கண்டா. ஆனா அவள் கல்யாணம் ஆகல. உஷைக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாதபடியால என்ன பண்ணா, இப்படியா கல்யாணம் பண்ணிக்கணுமே. ஆனா சொப்னத்துல பார்த்தது மத்தவாளுக்கு தெரியுமானா தெரியாது. கணவனை பார்த்து சொல்ல முடியாது. ஆனா அவளுக்கு சித்திரலேக்கான ஒரு தோழி இருக்கா. அந்த தோழிக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் என்னன்னா, யாரு சொப்னத்துல கண்டாலோ அந்த கண்டவால வரையக்கூடிய சாமர்த்தியம் சித்திரலேகாவுக்கு உண்டு. அவளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அவன் என்ன பண்ணா, நீ கனவுல பார்த்த அந்த ஆண்மகன் எப்படி இருப்பான்னு ஒவ்வொன்னா வரைஞ்சு கொடுக்குறார். இவன் இல்லை முடிஞ்சான். கடைசியில அனிருத்தனை வரைஞ்ச உடனே இவன் தான். உடனே தன்னுடைய யோக பிரபாவத்துல பார்க்க எங்க இருக்கணும், துவாரகையில இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. உடனே அப்படியே நேர மேல படுத்துட்டு இருக்கான். அந்த கட்டிலோடு தூக்கிட்டு வந்துட்டான். கட்டிலோடு தூக்கிட்டு வந்து பானாசுரன் தன்னுடைய ராஜ்யத்திலே, இது பானாசுரனுக்கே தெரியாது, தன்னுடைய தகப்பனாருக்கு தெரியாது. கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்து நேர என்ன பண்ணா, இந்த உஷையும் அனிருத்தனும் 2 பேரும் என்ன பண்ணா, குடுத்தனமே பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு தடவை அந்தப்புறத்துக்கு வந்து பார்த்தா, இந்த ஆண்மகனும் தன்னுடைய பெண்ணாக இருக்க ஒரு விஷயம் 2 பேரும் குடுத்தனம் நினைச்சுட்டு இருக்கா. ரொம்ப கோபம் வந்துட்டு ஒரு பானாசுரனுக்கு 2 பேரும் சேர்த்து ஜெயில போட்டான். 2 பேரும் சேர்த்து சிறைச்சாலை போட்டாச்சு. 2 சிறைச்சாலை இருக்கா. அங்க துவாரகையில என்ன ஆயிடுச்சு, அனிருத்தனை காணமேன்னு அங்க அல்லோலப்பட்டு இருக்கு துவாரகையில. உடனே அங்க பகவான் தன்னுடைய திருஷ்டியால என்ன பண்ணார், இந்த மாதிரி பானாசுரன் எடுத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேரா அவன்கிட்ட நேர போரிட்டு, அந்த போரத்தான் தெரிவிக்கிற, நேர் செறிந்தான் கொடிக்கோழி கொண்டான் பின்னும் நேர் செறிந்தான் எரியும் மணலோன் பின்னும் ஏர் செறிந்தான் முக்கன்மூர்த்தி கண்டி அப்பன் நேர் செறிவானன் தென்தோல் கொண்டான்றேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் பாத்திரம். ராமானுஜன் நம்ம பார்த்திருக்கோம். கார்த்திகையானம் கரிமுகத்தானும் கனலம் முக்கன் மூர்த்தியும் மோழியும் வெப்பும் முதுகிட்டு மூலகும் கூத்தவனே என்று போற்றிட வானம் பிழை பொறுத்த ஈர்த்தனை ஏத்தும் தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமிழர். அப்ப என்னன்னா, அப்ப எல்லாரும் இந்த பானாசுரன் என்ன பண்ணா, இந்த சிவபெருமான் தான் அவருக்கு காவல் தெய்வமா இருந்து உங்க ஊரை நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப என்ன ஆயிடுத்து, பானாசுரனை சண்டை போட வந்துட்டாரோ. யாரெல்லாம் வந்துட்டாருமா, முருகன் வந்தாச்சு, பிள்ளையார் வந்தாச்சு, அக்னி வந்தாச்சு, சிவபெருமான் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. அதான் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு ஒத்தத்திரம் முதுகிட்டு எல்லாம் தோத்து போன உடனே அப்ப பானாசுரனுடைய 1000 கைகள் இருக்கு இல்லையா, 998 கைகளை வெட்டிட்டார். ரத்தமா ஓடின்னு இருக்கு, வெட்டியாச்சு.
கட்டிட்டு அனிருத்தனுக்கும் உஷைக்கும் கல்யாணம். ஏன்னா பூர்ணமா அந்த பானாசுரம் கொண்டாச்சுன்னா, ஓ வர்ற மாட்டு பொண்ணு வந்துட்டு ஆத்துக்கு உஷை தானே பேரு, வரச்சேயே மாமனாரை கொண்டு வந்திருக்கா, தகப்பனாரை கொண்டு வந்திருக்கா, இங்க வார்த்தை வேண்டாம்னு கொல்லாம விட்டான். இது அனிருத்த உஷை கல்யாணம் நடந்தது. இதுக்கு அடுத்தது ஆச்சரியமான ஒரு சரித்திரம், சுதாமா உபாக்கியானம். முதல்ல பார்த்தது சமந்தகமணி உபாக்கியானம். இப்ப இனிமே பார்க்க போறது சுதாம உபாக்கியானம். ஆச்சரியமான சரித்திரம், ஒண்ணுமில்ல, குச்சேல சரித்திரம். குச்சேலனுடைய சரித்திரம் இது. குச்சேலன்னா கண்ணன் துவாரகையில நன்னா வளர்ந்துட்டு இருக்கான், ஆச்சரியமா இருக்கான். ஆச்சரியமா இருக்கச்சே இருந்தாலும் இப்ப குச்சேலன் கேக்குற சிறு பிராயத்துல நன்னா இந்த குச்சேலன் என்ன, குச்சேலன் யாருன்னா அவருக்கு இயற்பெயரை சுதாமான்னு பேர், இயற்பெயரை சுதாமான்னு பேரு. இப்ப இத சொல்லிண்டே வந்துட்டே இருக்கச்சே பரீட்சத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. சொல்றது யாரு? சுக்கராச்சாரியார். சொல்லிட்டு வந்துட்டே இருக்கச்சே பரீட்சத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சுவாமின்னு தேவரி நன்னத்தான் சொல்லிட்டு இருக்காரு, கண்ணனுடைய சிறு வயசுல நடந்த சரித்திரம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை கண்ணன் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஓ அந்த சரித்திரம் சொல்ல வேண்டாம், ஏன்னா பாலகிருஷ்ணனுடைய சரித்திரம் சொன்னா போருமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்ணன் எம்பெருமானுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு ஆர்வமா இருக்கு. சொல்ல 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 எப்படி இருக்குன்னா, இன்ப தேன் வந்து பாயுது காதலிலே என்ற போல அவ்வளவு தூரம் நன்னா இருக்கு. அதனால அந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லணும் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதனை எத்தனை நாள் கேட்டாலும் கண்ணுடைய சரித்திரத்தை கேட்க 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 என்ன ஆகுது, எனக்கு ஆனந்தம் பெருகிறது, இன்னும் நன்னா எனக்கு போஷாக்கு கிடைக்கிறது அப்படின்னு பிரார்த்திக்கிறான். பிரார்த்திக்கும் போது அடுத்த கதையை சொல்றாரு. இப்ப யாரு? சுக்கராச்சாரியர் அடுத்த கதையை சொல்றாரு. இப்ப கண்ணன் சாந்தி பின்னீர்த்த பாடம் படிச்சாரணும். 64 நாட்களிலே 64 கலை, நேற்று நம்ம பார்த்தோம். 64 நாட்களிலே 64 கலைகளை படித்தாரணும். அப்ப கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாரணும். நம்மளாம் பள்ளிக்கூடம் போறோம்னா கூடிய மாணாக்கர் இருக்காரணும். அதே போல ஒரு மாணாக்கர் இருந்தார். அந்த மாணாக்கர்னு யாரு? சப்ரம்மச்சாரின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. நாம என்ன நமக்கு நம்முடைய மாணவன், ஒரே வகுப்பில் படித்த மாணவன், என் கிளாஸ்மேட்டுன்றோம். கிளாஸ்மேட்டு அப்படின்னுதான் சப்ரம்மச்சாரின்வா. அந்த மாதிரி இருந்தவாறு சுதாமா என்று சொல்லக்கூடிய, அது சுதாமா என்று சொல்லக்கூடிய யாரு? குச்சேலர். சுதாமா என்று சொல்லக்கூடிய குச்சேலர்னு பேர். இவருக்கு இயற்பெயர் சுதாமான்னு பேர். அது என்ன சுவாமி குச்சேலர்? குச்சேலர்னா என்னன்னா சேலா, சேலான துணி, சேலான துணி. குச்சேலா கிழிந்த துணி. சேலான துணி, குச்சேலா கிழிந்த துணி. அது என்ன சொல்ற? கிழிந்த துணி அவருக்கு பேரு. ஆமா, ஏன்னா அவரிடத்துல நல்ல துணியே இருக்காது. அவ்வளவு தாரித்திரியம், அவ்வளவு பஞ்சம், அவ்வளவு ஏழை. நல்ல துணியே கட்டி கொள்ள மாட்டாரு. கட்டிக்காம இல்லையே, இருந்ததெல்லாம் கட்டிக்கிறதுக்கு. அதனால எப்பப்பாரு கிழிஞ்ச துணியிலே இருக்கிறபடியாலே அவருக்கு குச்சேலன்னு பேரு. அவ்வளவு தரித்திரமானவர், கிழிஞ்ச துணியே இருக்கிறாங்க, குச்சேலன்னு பேரு. சுதாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குச்சேலருக்கு கல்யாணம் ஆயிடுத்து. நிறைய குழந்தைகள், 16 குழந்தைகள், 1 2 இல்லை. குச்சேலரை கூட பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர். ஆசீர்வாதம் மாற்றச்சு குச்சேலர் எப்படி பெற்றுண்டாலும் பெற்றுக்கணும் அப்படின்னு வாழ்க்கணும். இது சொல்றாங்க. அத்தனை குழந்தைகள் வந்துட்டு அந்த குழந்தைகளை சரியா ரட்சிக்க முடியல, காப்பாற்ற முடியல. ஏன்னா தாரித்திரியம், பஞ்சம். அதனால பஞ்சம். ஆனா கண்ணன் எப்படி இருக்கார்? 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட் தானே. கண்ணனும் துவாரகையில பெரிய தனிகனாகவும் பணக்காரனும் இருக்கிறான். ஆனா குச்சேலர் எப்படி இருக்கார்? ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு லாட்டரி, ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணுமோ, இத்தனை குழந்தைகள் பிறந்திருக்காரனோ அந்த குழந்தைகள் பால் கொடுக்க கூட வாய்ப்பு கிடையாது, அந்த பணம் கூட கிடையாது. என்ன பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவருடைய மனைவி, சுதாவுடைய மனைவி கேட்கிறா, யார? குச்சேலரை பார்த்து கேட்கிறா, இல்ல இந்த குழந்தைகள்லாம் பாலும் கட்டப்பட்டு இருக்கு, எவ்வளவு சட்டப்பட்டிருக்கு, இப்படி சமப்பட்டிருக்குப்பா, பசியில பாடிட்டு இருக்கு குழந்தைகள்லாம். நீ போய் என்ன பண்ணணும்னா, உம்முடைய நண்பன் தானே கண்ணன்,
அந்த கண்ணன்ட்ட போயிட்டு ஏதாவது தானம் வாங்கிட்டு வந்திருந்தா இந்த குழந்தைகளுக்கு பாலெல்லாம் கொடுக்கலாமே. அதை விட்டுட்டு நீர் இங்கேயே இருக்கிறீரே, நீர் போய் ஏன்னா இங்க இருந்தா இந்த குழந்தைகளும் பிராணமே போயிடும் போட்டுருக்க, இதுக்கு பாலே இல்லையே, நீ நல்லா போய் அங்க போய் தானம் வாங்கிட்டு வந்தேன்னா நீ இதெல்லாம் பண்ணலாமேன்னு சொன்னார். இப்ப குச்சேல என்னதுமா சொல்றாரு, தன் மனைவி பார்த்து, என்ன நீ பேசுற, இந்த மாதிரி பேசலாமா, கண்ணன்ட்ட போய் கையெழுத்த சொல்றியா, கண்ணனுக்கு நாம கொடுக்கணுமா அவன் நமக்கு கொடுக்கணுமா, அநேகமா இதெல்லாம் பேசுவா, பகவான் தான் நமக்கு கொடுக்கணும் சுவாமி, நாம அவனுக்கு கொடுக்கணும், ஆனா நான் உபயம் பண்றதா இல்லைன்னு. சொத்தே அவன் சொத்து, உன் சொத்து இல்லை, அவன் சொத்து, அவன் சொத்தா இருக்க செய்து அவனுக்கு திருப்பி கொடுக்குற, அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் உனக்காக, அதை நீ திருப்பி கொடுக்குற, அதை விட்டுட்டு என்னமோ இவர் சொத்தா நினைச்சிட்டு இவர் கொடுக்குறாமா நினைக்கிறாரு. இப்ப கேட்கிறார் குச்சேலன், நாம தானே அவனுக்கு கொடுக்கணும், கண்ணன்ட்ட நம்ம போய் கையேந்தலாமா, ஏன்னா கைங்கரியம் பண்றது தானே நம்முடைய யோகத்தை, அப்படி இருக்கச்சே நான் எப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது, நாம தானே அவர் கொடுக்கணும், அவர்கிட்ட போய் கையேந்தலாமா, அது நியாயமே இல்லையே அப்படின்னு இந்த மாதிரி நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டார். யாரு, சுதாமா மறுத்துட்டார். மனைவி மறுபடியும் சொல்றார், என்னதுன்னா உம்ம குழந்தைகள் தானே கஷ்டப்பட்டு இருக்கா, உம்ம குழந்தைகள் தானே கஷ்டப்பட்டு இருக்கா, பாலே இல்லாம பிராணம் பயணம் போட்டிருக்கே, கஷ்டப்பட்டு இருக்காளே, அதற்காகத்தானே சொல்றேன், நான் என்னமோ பட்டு பீதாம்பரத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன்னா இல்லையே, குழந்தைகளுக்கு 3 வேளைக்கு எதை ஆகாரம் கொடுக்கணுமோ அந்த ஆகாரம் கொடுப்பதற்கு யோகத்தை இல்லாம இருக்கே, அதுக்கு தானே கேட்டேன். மேலும் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, தன் சுதாமாட்ட சொல்ற, இன்னொன்னு என்ன தெரியுமா, உன்னுடைய நண்பன் தானே கண்ணன், ஓ ஆனா மூர்க்கார என்ன தெரியுமா பேசுவா, கண்ணனுடைய நண்பனா குச்சேலன் என்ன வறுமையில வாடின்னு இருக்கான், ஆனா கண்ணன் பேசாம இருக்கான் அப்படின்னு 4 ஊர்க்காரர்கள் பேசினாங்கன்னா அதனால யாருக்கு சிரமம், உங்க நண்பனுக்குத்தானே சிரமம், அந்த அவமானம் உங்க நண்பனுக்கு தானே. சுவாமி இன்னாருடைய நண்பன் ஆனா இவர் சிரமப்பட்டு இருக்கான்னு 4 பேர் பேசினா யார தப்பா நினைப்பா, என்ன கண்ணா உன்னுடைய நண்பன் இவ்வளவு சிரமப்பட்டு இருக்காளே, நீ ஒவ்வொரு பணக்காரனா இருக்கே, ஏதோ 4 காசு உதவி பண்ணி அவனுடைய வறுமையை தீர்க்கப்படாதா அப்படின்னு 4 பேர் பேசினான்னா அது யாருக்கு அவமானம், கண்ணனுக்கு தானே அவமானம். அந்த அவமானம் வராம இருக்கணும்னா நீங்க போய் கேட்டா தேவையில்லையே. இப்படி பேசினா யாரு, சுதாமாவுடைய மனைவி இப்படி பேசினா, ரெண்டாவது சொல்லுவாங்க, நான் எனக்காக பேசினா, எனக்காக கேட்கலையே, நான் பட்டு பீதாம்பரத்தோடு இருக்கணும், ஓகோன்னு இந்திராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறேன், குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டா. இப்ப சுதாமா யோசிக்கிறார், குச்சேலன் யோசிக்கிறார், என்னன்னா அவன் சொல்றது கூட நியாயமா தான் இருக்கு, வாஸ்தவம் தான், மேல இவர் வேற விதமா யோசிக்கிறார். இன்னொன்னு, நாம ரொம்ப வருஷமாச்சு கண்ணனை சேவிச்சு ரொம்ப வருஷமாச்சு, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாலாவது கண்ணனை சேவிச்சுட்டு வரலாமே. சில பேர்லாம் யாத்திரை போகும்போது அங்கேயே நல்லா படிச்சுக்கணும், அங்கேயே யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவா இருந்துட்டா வச்சுக்கே, சுவாமி தெரிஞ்சவாளுக்காக போறேல யாத்திரைக்காக போறேல, இது ஆழ்வார் பாசமே இருக்கு. திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய பொந்தான், நம்பில் எடுக்கிறார். திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொன்னேன், எதுக்கு சொன்னா அங்க திருமாலிருஞ்சோலை அழகரெம்பெருமானங்கள் இருக்கார், அதனால சொல்லல, என் பொண்ணு அங்க கொடுத்திருந்தேன், என் பொண்ணு அங்க கொடுத்திருக்கபடியாலே என்ன படியாலே அதனால அந்த பேரை சொன்னதை தவிர அங்க பெருமாள் இருக்கான்னு பேரை சொல்லனாரு. அதே போல இப்ப குச்சேலனுக்கு என்னன்னா இவ்வளவு போய் கேட்க சொல்றான், நாமும் கண்ணனை சேவிச்சதே ரொம்ப வருஷங்கள் ஆயிட்டு, சரி சேவிச்சு வரலாமே, இந்த ஒரு வாய்ப்பை வைத்துக் கொண்டு அன்னைக்கு கேட்டு வரலாமே நினைச்சுட்டு, கண்ணனுடைய தரிசனம் கிட்டுமோ அப்படின்னு நினைச்சுட்டு சரி கிளம்புறதுக்கு கிளம்பினார். கிளம்பச்சு சட்டுன்னு தோணித்து. என்ன தோணித்துன்னா, பகவானை சேவிக்கும் போதோ ஆச்சாரியர்களை வணங்கும் போதோ யாரோ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு இருக்கும் போதோ அவளை பார்க்கும் போதோ குழந்தைகளை பார்க்கும் போதோ கையில ஏதாவது வாங்கிட்டு போகணும், வெறும் கையோடு வீசிட்டு போகக்கூடாது. சில பேர் ஹாஸ்பிட்டல் போறச்சு ஏதாவது பணம் வாங்கிட்டு போவா, சில பேர் பெருமாளை பார்க்கறச்சு பெருமாளை சேவிக்கிறனா நல்லா அர்ச்சனை பண்றதுக்கு பணம் வெத்தலை பார்க்க எல்லாம் வாங்கிட்டு போவா. ஆச்சாரம் கேட்கவே வேண்டாம், ஆச்சாரம்னா
என்னென்ன உண்டு அத்தனையும் வாங்கிட்டு போவா. அதே போல சில பேர் ஹாஸ்பிட்டல் போறது எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு சொல்ல குழந்தையில பாக்கணும், குழந்தைகளை எது பிடிக்குமோ பொம்மையோ இல்ல பழங்களோ ஏதோ அதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டாமா? ஏன் பெண்ணே, நீ என்ன போக சொல்லிட்ட, வாஸ்தவம் நான் போறேன். ஆனா போகணும்னா ஏதாவது வேணுமோனோ, ஏதாவது ஒண்ணு கொண்டு போகணுமோனோ, கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணுமோனோ, கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே. இப்ப சுதாமா இந்த வார்த்தை சொல்றாரு என்னுடைய தர்மபத்தினிட்ட, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்ல இரும். உடனே மனைவி சொல்றா, தர்மபத்தினியுடைய கதை என்ன, மந்திரி ஸ்தானம். உடனே அவ என்ன சொல்றா, இரும் அப்படின்னு சொல்லி நேரா எதிர் வீட்டுக்கு போனான். எதிர் வீட்டுக்கு போயிட்டு அங்க அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு பிடி அவளை வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்கு போனா. பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அவள்கிட்ட பேசி நன்னா ஒரு பிடி அவையில் வாங்கிட்டு வந்தா. அவையில் வாங்கிட்டு வந்து நேர தன்னுடைய புடவை இருக்கணும், அந்த புடவை தழும்பு இருக்கணும், அந்த புடவை தழும்ப ஒரு மூளையில அப்படி கிழிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணா, இப்படி கிழிச்சிட்டு அதுல நன்னா சுத்தி 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 என்ன பண்ண மேற்கொண்டு அதை கொடுத்து அப்படி நல்லா முடிச்சு போட்டு அவனுடைய சுதாமா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய அவனுடைய மடியிலே நல்லா கட்டி விட்டுட்டான். துருக்குமுடி போட்டா போல நல்லா கட்டி விட்டுட்டா. துருக்குமுடி போட்ட மாதிரி கட்டி விட்டா. கட்டி விட்டோடனே நல்லா வந்துடுச்சு. இப்ப வந்துடுச்சு. இப்ப வெறுங்கையோட போகலையனும், கையில என்ன இருக்கு, அவள் இருக்கு. இந்த அவரை எடுத்துட்டு போலான்னு அங்கிருந்து நடந்து போய் நேரா போயிட்டே இருக்கான். எப்படி போயிட்டு இருக்கான்னா, என்ன சொல்றான், நிறைய மலைகளை தாண்டறான், நிறைய ஆறுகளை தாண்டுறான். அது மட்டும் இல்ல, வனங்கள் அங்கங்க காடுலாம் வந்துட்டு இருக்கணும். ஆறுகள் என்ன, வனங்கள் என்ன, மலைகள் என்ன, அதெல்லாம் கடந்து போய் எப்பேற்பட்ட கருணை துவாரகையில சேவிக்க போறேன். ஆனா தான் கிழிஞ்ச வேஷ்டியோடு இருக்கான். பேரே குட்டியில இருந்தன கிழிஞ்ச வேஷ்டியோடு இருக்கான், வந்துட்டு இருக்கான். எனக்கு கண்ணனுடைய பெருமாவுடைய தரிசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ, என்ன உள்ள விடுவாலும் விடமாட்டாளோ, இதெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்குமோ, கிடைச்சா நல்லா இருக்குமே, கிடைக்குமே கிடைக்காதோ, இந்த பதப்பதற்கு இருந்துட்டே இருக்கு. நானே திருமலைக்கு போறோம் வச்சுக்கணும், அவை கிட்டக்க நிப்ப இருப்பாளா, ஜரகண்டி சொல்லுவாளா, இல்ல அங்க ஒரு 2 நிமிஷம் என்ன அப்படியே பெரியவங்களுடைய அந்த ஸ்ரீபாதத்தை செவிக்கலாமோனோ, திரும்புகோணத்துல செவிக்கலாமோனோ, திருமாவிலே லட்சுமிமார் நாச்சிமார்கள் எழுதிருக்காரனோ அதை செவிக்கலாமோனோ அப்படின்னு தொழில் போனா அதெல்லாம் நம்ம நினைச்சுட்டே போகணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நினைச்சுட்டே போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கச்சே கிட்டக்க வந்தோடனே நேர துவாரகை பட்டணத்துக்கு நுழையிறான். உள்ள பதச்சுட்டே இருக்கு. துவாரகை பட்டணம் நுழையிறான். அந்த துவாரகையோ மாளிகை கூட கோபுரங்களோடு ஆச்சரியமா இருக்கு. பெரிய ஊர். உள்ள நுழைய செய்ய பெரிய கொடி. இன்னைக்கு நீங்க போய் செய்யலாம். சரிங்களா? துவஜப்பட்டு அந்த துவஜஸ்தம்ப கொடி இருக்கு இல்லையா, நிச்சயப்படி 5 வேலைக்கு மாத்துவோம் அந்த கொடிய. நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், யூடியூப்ல கூட வரும். நித்தியப்படி 5 வேலை அந்த துணி, இந்த கொடியோட துணி இருக்கணும், 5 வேலை நித்தியப்படி மாத்துவார். அதாவது எங்கேயோ இருக்குன்னா, ஓ இங்கதான் இருக்கான் கண்ணன்னு காட்டு கொடியார் மாட கோளூரகத்தும் குளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் வேமி வழிந்ததுதான் அடியார் அல்லல் தவிர்த்து அசைவோ அன்றி படிதான் நீண்டு தாவிய அசைவோ பணியா என்று ஆழ்வார் பாட்டு. கொடியார் மாட கோளூரகத்தும் குளிங்குடி ஆழ்வார் சொல்றது. அந்த துவஜஸ்தம்பத்தை வச்சுட்டு கொடிக்கம்பத்தை வச்சுட்டு நீங்க இருக்கணும் கோல் சொல்ற மாதிரி வச்சுட்டு இருக்கேன்னு ஆழ்வார் சொல்றாரு. ஆனா இங்க கொடிக்கம்பம் எப்படி இருக்குன்னா, நான் இங்க இருக்கேன் எங்கேயும் போய் தேடாத அப்படின்னு சொல்லி அப்படின்னு நன்னா வீசி பறக்கிறது. அந்த துவஜஸ்தம்பத்துடைய கொடி இருக்க நன்னா பறக்கிறது இங்க தெரியுது. தெரிஞ்ச உடனே சுதாமா அதை பார்த்துட்டார். கொடி நன்னா பறக்கிறது. நம்ம யாராவது கூப்பிடணுமே, யாரு கூப்பிடுவா, பெரிய அரண்மனையா இருக்கு, எப்படி கூப்பிடுவா அப்படின்னு நினைச்சுட்டே போயிட்டு அங்க மேல அரண்மனைக்கு மேல உப்பரிக்கை. அந்த உப்பரிக்கையில இருந்து கண்ணன் பார்க்கறான். ஓ யாரோ நம்முடைய சுதாமா மாதிரி தெரியறதுன்னு அங்கிருந்து கிட்டு வேகமா ஓடி வரான் கண்ணன். எங்க அரண்மனைக்கு மேல உப்பரிக்கையில இருந்து கிடுக்குன்னு வேகமா ஓடி வரான். ஓடி வந்து நேர சுதாமாட்ட வந்து அவரை அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். காவல்காரன் தடுக்கிறா, உள்ள விடல. காவல்காரா பேர் உள்ள தருமணும். அந்த காவலாளி உள்ள விடல. கண்ணன் வந்து ஆலிங்கனம் பண்ணணும். அவளுக்கு ஆச்சரியமா எடுத்து
ஓ, ஒண்ணும் இல்லை, இவர் ஓட்டையாண்டியா இருக்கார், பிக்ஷக்காரனா இருக்கார், கிழிஞ்ச வேஷ்டியோடு இருக்கார், வயசானவரா இருக்கார், ஏதோ இன்னைக்கு ஏதாவது கிடைக்குமா நமக்கு, இதுக்கு வாய்க்கு ஏதாவது கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கார். அந்த நிலையில இருக்கச்சு இவ்வளவு போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு இவாலாம் நினைச்சிட்டு இருக்கா. காவல்காரெல்லாம் கண்ணன் அப்படியே நேரம் அழிச்சுட்டு போனா. அழிச்சுட்டு போய் நேரா தன்னுடைய ஆசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சான். சுதாமாவை ஆசனத்தை கொண்டு உட்கார வச்சான். அவருக்கு தேவையான அர்க்கியம் என்ன, பாக்கியம் என்ன, ஆச்சமனியம் என்ன, இதெல்லாம் நல்லா சமர்ப்பித்தார். அதாவது தண்ணீர், வெந்நீர், அதே போல பழம், இதெல்லாம் கொடுத்துருக்கார். வெந்நீர் கொடுத்துருக்கார், தண்ணீர் கொடுத்துருக்கார், பழம் கொடுத்துருக்கார், இதெல்லாம் கொடுத்துருக்கார். பக்கத்திலே உட்கார்ந்துட்டு, எங்க சுதாமாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு தான் விசிறார். சின்ன விசிறி எடுத்து விசிறின்னு இருக்காரு. தன்னுடைய தர்மபத்தினியா இருக்கக்கூடிய ருக்மணி தேவி இருக்காரு, மகாலட்சுமி பிராட்டி, அந்த பிராட்டி விசிறா. இதெல்லாம் சுத்தி எல்லாரும் பாக்குறான். என்னது இது, ஒண்ணுமில்லாத வயசானவரா இருக்கார், இவரோ மகாலட்சுமி ருக்மணி பிராட்டி, இவரோ ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன், இவர் ரெண்டு பேரும் விசிறின்று இருக்காளே, இவர் யார், இவர் யாரு? இந்த கிழவனுக்கு வந்த வாய்ப்பு பார்த்தேல, அவெல்லாம் நினைக்கிறான், இந்த கிழவனுக்கு வந்த வாய்ப்பு பார்த்தேல, என்ன பாக்கியம் இந்த கிழவனுக்கு, ஒன்றுமில்லாத தரித்திரனை போல இருந்துட்டு இருக்காரு இவரு, இவருக்கு இத்தனை பாக்கியமா, பிச்சை எடுக்க வந்தவருக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா, உடனே கண்ணன் இவர் காலடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் சிம்மாசனத்துல உட்கார வச்சார். அவர் சிம்மாசனம் இவர் காலடியில உட்கார்ந்துட்டு ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் கண்ணனும் சுதாமாவும் ரெண்டு பேரும் பேசுறார். பேசிட்டு இருக்கச்சே அப்ப சொல்றா கண்ணன், ஏ சுதாமா, நம்ம ஆச்சாரியன் சாந்திகிரி முனி, சாந்திகிரி முனியத்துல நாம ரெண்டு பேரும் பாடம் படிச்சோமோனோ, சுதாமா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சிறு வயசுல பாடம் இன்னைக்குன்னு சில பேர்ல எடுக்கிறா. இன்னைக்கு சில பேர்ல என்ன பண்றா, மலரும் நினைவுகள் அப்படின்னு இருக்கிறார். இந்த பழைய மாணவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் சில பள்ளிக்கூடமா இருக்கணும், பழைய காலத்து பள்ளிக்கூடம் 100 வருஷம் பள்ளிக்கூடமா இருக்கணும், அவெல்லாம் ஒரு குரூப் ஒன்று தயார் பண்ணி என்ன பண்றான், 50 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் அப்படின்னு அவெல்லாம் ஒரு குரூப் தயாரிச்சு அவளுக்கு இந்த நேரத்துல இது, இந்த நேரத்துல இதுன்னு ஒரு விழா கொண்டாடுறான். இப்ப அதே போல மலரும் நினைவுகள் போல நம்ம சிறு வயசுல ஆச்சாரியனான சாந்திகிரி முனியத்தை பாடம் படிக்குமோ, ஞாபகம் இருக்கா? ரெண்டு பேரும் பாடம் படிக்கணும். அப்ப ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ராத்திரி பூர்ணமா மழையா, ஒரே மழை. அப்ப என்ன பண்றாரு, நம்முடைய ஆச்சாரியன் தன்னுடைய தாயார் தகப்பனாருடைய ஸ்ரார்த்தத்துக்காக நம்ம ஆச்சாரியன் என்ன பண்ணாரு, அங்க காட்டுக்கு போய் சுள்ளி எல்லாம் படிச்சுட்டு வா, அது காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம காட்டை நோக்கி அனுப்பிச்சாரணும். ஆமா, ஆனா நாம் நம்ம போய் என்ன பண்ணோம், சுள்ளியை பொறுப்பதற்காக மேற்கொண்டு காய்கறி பிடிவதற்காக போனோம். அப்ப நம்ம ரெண்டு பேரும் குருகுலத்துல வாசிச்சுட்டு இருந்தோம். சுதாமானுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரிவிக்கிறார். வாசம் தான், ஆனா அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோ. அப்ப நல்லா ராத்திரி மழை வந்துடுச்சு, நாமும் காட்டுக்கு போகணும். அப்ப நல்லா மழை வந்து எடுத்துக்கணும். மழை வந்து உடனே மழையிலேயே அந்த குச்சியெல்லாம் பெருக்கணும், நல்லா பெருக்கணும். பொறுக்கிட்டு காய்கறி எல்லாம் எடுத்துடணும். எடுத்த உடனே மழை வந்தபடியால அங்கிருந்து திரும்பி வீட்டுக்கு வர முடியல. ரோன்னு மழை கொட்டுறது, ரோன்னு மழை கொட்டுறபடியாலே திரும்பி வீட்டுக்கு வர முடியாம போயிடுத்தோம். வர முடியாம போனபடியாலே என்ன ஆயிடுச்சு, அங்கேயே அப்படியே வெடன்னு ராத்திரி முழுக்க அந்த காட்டிலேயே உட்கார்ந்துட்டு. ஞாபகம் இருக்கா சுதாமா அவனுக்கு? கண்ணன் சொல்றான், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? காட்டிலேயே உட்கார்ந்துருந்தோம். கார்த்தால 4 மணி ஆச்சு. உடனே நம்ம ஆச்சாரம் என்ன பண்ணார், அவருக்கு ஒரே வருத்தமா போயிடுச்சு. ஓ, குழந்தைகளை அனுப்பினோமே, அவளை காணமே, ராத்திரி முழுக்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இன்னும் வரவே இல்லையே, மழையிலேயே சிக்கிட்டா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு நம்மளோட ஆச்சாரம் வந்தாரணும். அப்ப வடவெடுத்து கொண்டு நாம இருக்கோம். அந்த வடவெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம பார்த்து, அந்த குழந்தைகளே நீங்க எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டேல, எனக்கா இப்படி சிரமப்பட்டிருக்கல அப்படின்னு இவ்வளவுதும் நீங்க எத்தனை கைங்கரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி, நான் இப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன், எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டீங்கள். நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சௌக்கியமா இருப்பேன். ஆச்சாருடைய வார்த்தை, சாந்திகிரி முனியுடைய வார்த்தை. நீங்க வாழ்க்கையில ரொம்ப சௌக்கியமா இருப்பேன்னு, ரொம்ப செல்வத்தோட இருப்பேன்னு அந்த ஆச்சாரியன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணான் இல்லையா சுதாமா? ஆமா. அப்ப அதனாலதானே இப்ப நம்ம நன்னா இருக்கும். இந்த வார்த்தை சொல்லிட்டேன்.
அதனாலதானே இப்ப நம்ம நன்னா இருக்கோம் அப்படின்னு இந்த 2 பேருக்கு நமக்கு என்னமா ஆச்சாரம் ஆசீர்வாதம் பண்ணாரு. அதனாலதான் இப்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சுதாமா அதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. இவர் வந்தது எதுக்கு? இவர் நன்னா இல்ல. சுதாமா நன்னா இருக்காரா? இல்லையே. வந்ததே தானம் கேட்கறதுக்காக வந்திருக்கார். தம் குழந்தைகளுக்கு பாலே இல்ல, தன்னுடைய தர்மபத்தினி போயிட்டு உங்களுடைய நண்பன் தானே கண்ணன் சொல்லி அனுப்பியிருக்கார், அதுக்காக வந்திருக்கார். ஆனா கண்ணன் என்னமோ இந்த வார்த்தை சொல்லியிருக்கார். அன்னைக்கு நம்முடைய ஆச்சாரியன் என்னமா ஆசீர்வாதம் பண்ணார், நீங்க நீண்ட செல்வத்தோடு ஆனந்தமா நன்னா இந்த லோகத்துல நன்றாக வாழ்வீர்கள் ஆசீர்வாதம் பண்ணாரனோ, அதனாலதானே சுதாமா நாம நன்னா இருக்கோம். இந்த வார்த்தை சொன்ன உடனே கொஞ்சமாவது கேட்கலான்னு அபிப்பிராயம் இருக்குமோன்னு. சரி, சமயம் கலைக்கட்டும், அண்ணன்ட்ட கேட்கணும். இது மாதிரி குழந்தைகள்லாம் சமப்பட்டு இருக்கு, வாழ்க்கையே இல்லாம சமப்பட்டு இருக்கு, 2 வார்த்தை கேட்கலாம், ஏதோ ஒண்ணு கூட அப்படி கேட்கலான்னு இந்த மனசு உள்ளுக்குள்ள இருந்திருக்குமோனோ. அது கூட இப்ப போயிடுச்சு. என்னமா போயிடுச்சுன்னா, ஒண்ணு இல்ல சுவாமி ஆச்சாரியன் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. இப்ப சுதாமா இல்ல கண்ணா, நான் நன்னா இல்ல, நான் சமப்பட்டு இருக்கேன், நான் பாலுக்கு சமப்பட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லியாச்சுன்னா ஆச்சாரிய வார்த்தை பொய்யாயிடும். பொய்யாயிடும் ஒண்ணு. 2வது, என்னமா கௌரவிக்கிறான் கண்ணன் எனக்கு. இந்த கௌரவத்தில் இருக்கும்போது என்னமா பாசத்தை காட்டுறான், அன்பை காட்டுறான், அன்பை பண்ணிட்டு இருக்கான். அந்த அன்புக்கு விலை பேசதான் நான். அதனால கொஞ்சமாவது கேட்கலாம் என்கிற எண்ணம் மனசுல இருந்திருக்கு. முதல்ல இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பாகவதத்தில் இருக்கான்னு அடியனை கேட்காதீங்க, அடியனா சொல்லிட்டு இருக்கேன், இருந்திருக்கலாம். ஆனா கண்ணன் இந்த வார்த்தை சொன்ன உடனே சுதாமா அந்த ஆச்சாவுடைய அனுகிரகத்தாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப எப்படி கேட்கறது? கேட்கறதும் போயிடுச்சு. என்னது, நல்ல வேலை அசட்டுத்தனமா கேட்டு இருந்தா ஆச்சாரிய பெருமையே இல்லாம போயிடுமே, இவர் நன்னா இல்லைன்னு போயிடுமா. அசட்டுத்தனமா என்ன பண்ண, கண்ணன் நான் நன்னா இல்ல, பெருமையே இல்லாம போயிடுமானோ. நல்ல வேலை கேட்கணும்னு நினைச்சாருனோ. கண்ணன் நம்மளை பத்தி இவ்வளவு தூரம் உயர்ந்ததா வச்சுட்டு இருக்கானே. வேற கண்ணன் பேசலாம். பாடம் படிக்கும் போது என்ன சுதாமா உனக்கு 2வது, அப்பப்ப சொல்லிட்டே இருக்கியே சுதாமா எனக்கு செல்வத்துல ஆசை இல்லை, எனக்கு செல்வத்துல ஆசை இல்லை, இப்பவும் நீ அப்படித்தானே இருந்துட்டு இருக்க. இந்த வார்த்தை வேற இதெல்லாம் அப்படியே குத்துறா மாதிரி இருக்கும். நான் ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கேட்கலான்னு வந்துன்றது, சில பேர் பேசிக்கிற பாருங்க, கேட்கலாம் வந்துன்றது. இவர் என்னமோ என்ன தூக்கி வச்சுட்டு பேசுறத பார்த்தா நான் 10,000 ரூபாய் கொடுக்கணும் போட்டுருக்கு. செல்வத்திலேயே ஆசை இல்லையனும், உனக்கு செல்வத்துல ஆசை இல்லையா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியனும். அதே மாதிரி தானே இன்னைக்கு இருந்துட்டு இருக்க. இன்னைக்கு நீ அப்படித்தானே வந்திருக்க, என்ன செய்விக்கிறதுக்கு வந்திருக்கியனோ. அப்ப அந்த வைராக்கியத்தோட இருக்கியனோ அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இப்ப என்ன பேசுறது சுதாமா? கண்ணன்ட்ட கேட்கறதா வேண்டாமா? கேட்கலன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஏன்னா பாசத்தையோ அன்பையோ விலை பேசுறது இல்லை, பண்ணியாச்சு. ஆனா குரு ஆசீர்வாதம் பண்ணிட்டார், சம்தீபனி பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டார். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டார். அதனாலதான் நம்ம நன்னா இருக்கோம்னு கண்ணன் வேற சொல்லிட்டார். நீங்க என்னென்ன ஆசைப்படுறோ அதெல்லாம் நடக்க போறது. அதனாலதான் நீங்க நன்னா இருக்கணும், நாம நன்னா இருக்கணும் கண்ணன் சொல்லிட்டான். இப்ப வாயே திறக்கல யாரு? சுதாமா வாயே திறக்கல. என்ன பண்றது? அன்னைக்கு நாள் முழுவதும் கண்ணனோடய நன்னா இருந்துட்டார். கண்ணனோட நன்னா இருந்துட்டு சரி கிளம்பலாம், கேட்கவே இல்லை. மனைவி அமைச்சிருக்கான், கேட்கவே இல்லை. சரி விடைபெற்று கொண்டு கிளம்பலான்னு புறப்பாருன்னு ஒண்ணு கண்ணன் கேட்கிறான். இப்பதானே வந்து உடனே புறப்படுறே, இப்பதானே வந்து உடனே புறப்படுறியா அப்படின்னா. சரி புறப்படுறது, சரி இருக்கட்டும். இன்னும் நீ வந்தீரே, என்னை பார்க்க தானே வந்தீர், எனக்கு எதுவுமே கொண்டு வரலையா? கண்ணனே கேட்கிறான், எனக்கு எதுவுமே கொண்டு வரலையா? உபகாரம் ஏதாவது கொண்டு வந்திருக்கியே, ஒண்ணுமே கொண்டு வரலையா அப்படின்னு கண்ணன் கேட்க வெக்கத்தோடு அப்படி இடுப்ப பாக்குற. இடுப்புல ஏதாவது சொறி வச்சுட்டு இருக்கான். யாரு? தன்னுடைய தர்மபத்தினி 2 ஆத்துல இருந்து அவள் கொண்டு வந்திருக்கான். அந்த அவளை தன்னுடைய சேலையிலே கிழிச்சு அதை நல்லா முடிச்சு போட்டு அவன் தன்னுடைய இடுப்புல சொருகி வச்சுட்டு இருக்கானோ. அந்த இடுப்பை பாக்குறா, ஆனா இருக்குன்னு சொல்லல. சொல்றேன்,
இது கொஞ்சம் எட்டாத சொல்வாருங்க சுவாமி. என்னன்னா, ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், சாவி எங்க இருக்கு சொல்லு, நான் பீரோல இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும், சாவி எங்க இருக்குன்னு சொல்லணும். உடனே வேணும் சாவி எல்லாம் இல்லைன்னு சொல்லணுமானோ, சாவி எங்க மாட்டி இருக்கோ அங்க கண்ணு போயிடும், சாவி எல்லாம் அங்க இல்ல அப்படின்னு வேற காட்டு கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா. அதே போல இப்ப சுதாமாட்ட எனக்கு கொண்டு வரலையா கண்ணன் கேட்கச்சு, இங்க இங்க மடியை பார்த்துட்டு கொண்டு வரணுமே, கொண்டு வந்திருக்கனே சொல்லணும்னே நேர கிட்டக்க ஓடி வந்தான் கண்ணன். ஓடி வந்து அந்த சுதாமாவுடைய மடியில் இருக்கக்கூடிய அந்த இந்த சுருக்கு பயிருக்கு இல்லையா, பார்த்த உடனே ஓ நமக்குன்னு கொண்டு வந்திருக்கியான்னு சொல்லி அப்படின்னு தாவினா அந்த சுருக்கு பழைய பிடிச்சு இழுக்கிறான். சுருக்கு பழைய பிடிக்க கண்ணனை கீதையில சொல்றான், பத்திரம் புஷ்பம் தலம் பலம் தோஜம் யோக பக்தியா பிரயச்சதி. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், அதாவது வெறுமனே கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, தண்ணீர் கொடுத்தாலும் சரி, இலை கொடுத்தாலும் சரி, பூர்ண கும்பமாக கொடுத்தாலும் சரி, தூபமே காட்டினாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் மயங்குறேன் அர்ஜுனா அப்படின்னு இங்க தெரிவித்தான். தன்னுடைய கீதையில தெரிவிக்கிறானோ அதே போல இங்க என்ன முடியலாம், ஒண்ணும் இல்லை, வெறும் அவள். லட்சத்துக்கோ கோடிக்கோ மயங்குகிறவன் கண்ணன் கிடையாது. ₹1,00,000 கொடுக்குற சுவாமி, சில பேர்லாம் சொல்லுவான் நான் இந்த உபயம் பண்ணேன் சுவாமி, அதனா அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன், மயங்க மாட்டேன். இந்த கீதையில சொன்னா புரியத்துக்கா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்ணன் பாண்டவ தூதனா போகணும், மறுநாள் போகணும். போகிறதுக்கு முன்னாடி துரியோதன சபையை கூட்டி பேசுறான். அசட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட? விதிராழ்வாழ்கிட்டும் சஞ்சயிட்டும் பேசிட்டு இருக்கான். விதிரன்ட்டே சஞ்சயிட்டே பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னா, நாளைக்கு கண்ணன் தூது வரப்போகிறான், நாம ஏதாவது கண்ணனுக்கு கையூட்டு, நம்ம பாஷையில சொன்ன லஞ்சம், கையூட்டு ஏதாவது கொடுத்து கண்ணனை நம்ம பக்கம் இழுத்துக்கலாமா? கண்ணனை நம்ம பக்கம் இழுத்துண்டாச்சுன்னா அப்ப என்ன ஆகும், நம்ம பக்கம் பேசுவானோ, ஓ இது கொடுத்துருக்கா, இது கொடுத்தபடியாலே நான் இவன் பக்கம் பேசுறேன்னு பேசுவான். இன்னைக்கு அநேகமா ராஜ்ய பரிபாலனமே அப்படிதான் இருக்கு. இவா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அவளை கையூட்டு கொடுத்து அவளை வாங்கிடலாம், அவ ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அவளை கையூட்டு கொடுத்து வாங்கிடலாம். இன்னைக்கு அந்த மாதிரிதான் ஆயிடுது. அது முதல்ல தேர்தல் முடிஞ்ச உடனே ஏதோ கொஞ்சம் குறையிறது, 2-3 குறையிறதுன்னு வச்சுக்கேன், யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து வாங்கிடுறாருனோ அந்த நிலையில இது அன்னைக்கே உண்டு. துரியோதனன் பேசலாம் இந்த மாதிரி, அவனுக்கு ஏதாவது கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நாம பண்ணிக்கலாமா அப்படின்னு இழுக்கலாம்னா, ஆனா அதை போடலாம் கண்ணன் இழுக்க முடியுமான்னா இழுக்க முடியாது. லட்சத்தை கொடுத்தாலும் கோடியை கொடுத்தாலும் இழுக்க முடியாது. இது சஞ்சய் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றேன்னா, நீ இந்த மாதிரி ஒரு அசடா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, இப்படி அசடா இருக்கையே, அசடா பேசாத. கண்ணன் கொடுக்கக்கூடிய சொத்துக்கு மயங்குவானா? அவன் மயங்க மாட்டான். என்ன பண்ணணும், அவனை கண்ணன் மயங்கம்னா என்ன பண்ணும், வரும்போது அவனுடைய திருவடியை நல்லா அலம்பி அவனுக்கு பூர்ண கும்பம் கொடுத்து விளக்கேற்றி கண்ணனை விழுந்து சேவிச்சு அப்படிப்பட்ட ஸ்ரீபாத தீர்த்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலையால தரித்து அந்த பாததூளியை எடுத்து முடிக்க வச்சு, என்ன பாக்கியம் தேவரை எல்லது, இந்த சிறு குடிசைக்கும் ஒண்ணுமில்லாத நீசனே நிறை உண்டுவினேன், இப்படிப்பட்ட அடியனுக்கு தேவர் ஏழித்தேன் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி அவன் திருவடி வணங்கினா அதுக்கு மயங்குறானே தவிர, ஏ துரியோதனா நீ நினைக்கிற மாதிரி கோடிக்கோ லட்சத்துக்கோ மயங்குவன் கிடையாது. அத பண்ணு துரியோதனா நீன்னு சொன்னா பண்ணவே இல்லை. பண்ணினானா அத பண்ணவே இல்லை. அவனுக்கு புரியல. முதல்ல அவனுக்கு இதெல்லாம் புரியல. கடைசியிலனா கெட்டே போனான்னு தெரியறதுனோ. அப்ப பகவானை சுலபமாக ஆராதிக்கலாம். பரிவதில் ஈசன் படியை பண்புடனே பேசி அரியனதன் ஆராதனைக்கென்று, பரிவதில் ஈசன் படியை பண்புடனே பேசி அரியனதன் ஆராதனைக்கென்று, அறிவதற்கு ஆராதிப்பதற்கு எளியவன், பத்துடை அடியவர்க்கெளியவன் அப்படி இருக்க ஆராதனை பண்ணுவதற்கு எளிய இல்லையா. இது பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலில் பிரிவகேந்திரன் நீச்சு பிரிவதும் போய் இது திருவாரூர் பாசனம் முதல் 10. இதுக்கு பராசர பட்ட ரஞ்சீர் கேட்கிறார், அது பண்ணா போருமான்னா ஒண்ணு வேண்டாம்,
தூபம் காமிக்கணும். தூபத்துக்கு இன்னைக்கு நிறைய உபகரணங்கள்லாம் வந்து அந்த காலத்துல அதெல்லாம் இல்லையோனோ என்ன பண்ணலாம்? தூபம்னா அந்த தெருக்கோடியில குப்பை சத்தெல்லாம் இருக்கணும், அதை கொண்டு வந்து போட்டு அதுல நல்ல நெருப்பு போட்டு தூபம் போடு, அந்த தூபம் போய் போடுறாங்க. புரிவதுவும் புகைப்பூவேன்னு தெரிவிக்கிறார் பராசர் பட்ட தெரிவிக்கிற. இது அவ்வளவு தூரம் ஆராதனைக்கு எளியவன் பகவான், அவ்வளவு தூரம் ஆராதனைக்கு எளிவனா இருக்க இல்லையா? அப்படி இருக்கச்சே இவனை இது கொடுத்து அதை சுத்தி விட முடியுமானா அப்படிங்கிற. அப்ப அவனை இங்க செய்து அப்ப என்ன பண்ணா, நேரா இந்த நிலை இருக்க சுதாமா என்ன நினைக்கிறான், கண்ணன் வந்து பிடிச்சுட்டான், அந்த மணியை பிடிச்சிட்டு எடுக்கிறான். அந்த சுருக்க பையை எடுத்து அவளை அவட்ட வாங்கினான். அவளை வாங்கி முதல் பிடியை எடுத்து வாயில போட்டுட்டான். முதல் பிடியை எடுத்து வாயில போட்டான். வாயில போட்டு கண்ணன் வாயில போட்டு, ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு, நம்முடைய மதனியார் எனக்கு பிடிக்குன்னு இதை கொடுத்துருக்கா போட்டிருக்கு. யாரு என்னமா சொல்லிட்டா பாரு, நம்முடைய மதனியார் எனக்கு பிடிக்குன்னு இதை பிடிச்சிருக்கா போட்டிருக்கு அப்படின்னு முதல்ல சாப்பிட்டான். அடுத்த பிடியை எடுத்துட்டான். அடுத்த பிடியை எடுத்துட்டு எடுத்துல வாயில போடும் போது என்ன பண்ணான்னா, ருக்மிணி தடுத்துட்டான், பிராட்டி தடுத்தா. முதல் பிடியை நீ எடுத்து வாயில போட்டுட்ட, நீரை வாயில போட்டுட்ட வாசனம் அது நீர் அவருக்கு அடிமை ஆயிட்டேன். ரெண்டாவது பிடியை நீ வாயில போட்டுட்டேன்னா நானும் அவருக்கு அடிமை ஆயிட வேணும், போதும் அப்படின்னு லட்சுமி தடுத்தாரணும். சரின்னு கண்ணனை என்ன பண்ணா, அந்த இது ஆனந்தப்பட்டு அதை எடுத்துட்டான். எடுத்து என்ன பண்ணா, இப்ப சுதாமா அங்கிருந்து கிளம்பணும். கிளம்பிட்டார். கிளம்பி வெளில வந்தாச்சு. அவர்கிட்ட நல்லா விட பெற்றுட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்த உடனே நினைக்கிறார், நல்ல வேலை கண்ணன்ட்ட நான் கேட்கல, நாம தான் நினைப்போம் இவ்வளவு தூரம் கண்ணன் பண்ணா ஒரு வார்த்தை கேட்டுக்கப்படாதா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் பாதுகாக்க சிரமமா இருக்கு, ஒரு வார்த்தை கேட்டா கண்ணன் கொடுத்து பாரணும், நல்ல வேலை. ஆனா சுதாமா நினைக்கிறது என்ன, நல்ல வேலை நான் கேட்கல தப்பித்தோம் அப்படின்னு. எங்கேயாவது அசட்டுத்தனமா கேட்டிருந்தேன்னா அப்ப என்ன இருக்கும், அவனுடைய பாசத்தை நான் விலை பேசினதா ஆயிடும். அப்ப அது ஒண்ணுமே புறப்பட்டோன்னு சுதாமா அங்கிட்டு வந்தான். வந்து பார்த்தா இங்க கண்ணனும் ஆனந்தப்பட்டார். வந்து பார்த்தா நேர சுதாமா நேரா அங்கிருந்து தம் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடை காணும், வீட்டையே காணும். என்ன ஆச்சு வீடை காணும், ஊரையும் காணும், மனைவி மக்கள் யாருமே காணும். என்ன ஆச்சுன்னா அத்தனை பேரும் மாறி இருக்கா. மனைவிய பார்த்தா இந்திராணி போல இருக்கா, சுத்தி இருக்கிறவாளை பார்த்தா இந்திராணிகளுக்கு தாசிகள் இருப்பாரணும், வேலைக்காரிகள், அந்த தாசிகளை போல இருக்கா. ஆனா இங்க பார்த்தா இது இருக்கா. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இத பார்த்தா எப்படி இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி இருக்கு, வீடே தெரியல, இப்ப பெரிய பட்டணம் போல இருக்கு, நம் வீடுதானா இது என்கிற சந்தேகம் வந்துட்டு. அந்த சந்தேகத்தையா அப்ப சொன்னா, என்ன கேட்டீர், தர்மபுத்தி வந்து கேட்கிறான் சுதாமாட்ட, என்ன கேட்டீர் கண்ணன்ட்ட, மொத்தமே மாறி போயிடுத்துன்னு. அந்த நிலையில அவர் ஆனந்தமா இருக்கா. தர்மபத்தினி யாரு, சுதாமாவோட தர்மபத்தினி. ஆனா சுதாமா என்ன நினைக்கிறாதுமா, அவ என்ன பேசினாலும் அந்த நிமிஷத்துல இருந்து மொத்த சொத்தும் கண்ணனுடையது அனுபவிக்கிறான். நம் சொத்து இல்லை, ஆனா அவன் சொத்து நம்ம கொண்டு கொடுத்துருக்கான். இந்த சொத்து எதுக்கு சமம், புல்லுக்கு சமம். ஏன்னா கண்ணன் தான் நமக்கு சொத்தே தவிர இந்த சொத்து நம் சொத்து அல்ல. இது கண்ணனுடைய சொத்து மட்டுமல்ல, நமக்கு ஒரே சொத்து எது, நம் கண் அல்லது இல்லையோர் கண்ணே. நம் கண் அல்லது இல்லையோர் கண்ணேன்னு தெரிவிக்கிறாரே, எதுக்கு சொல்லல, அந்த கண்ணன் தான் நமக்கு ரட்சகன், அந்த கண்ணன் தான் எல்லாமே கண்ணன் தான். அப்படி இருக்கச்சேதே அதே நிலையிலேயே சுதாமா தன்னுடைய வாழ்க்கையே நன்னா பூர்த்தி அப்படியே எடுத்திருக்கார். இந்த சொத்தை அனுபவிக்கிறதுல ஆசையே கிடையாது. கண்ணனுடைய ஞாபகார்த்தமாகவே அந்த கண்ணனையே ஆராதனை பண்ணி கொண்டு அப்படியே வாழ்ந்தாலும் சரித்திரம். ஏன்னா எல்லாம் ஒரு கிடைச்சத்தே, ஆனா அவர்கள் ஆனந்தத்துக்காக கூடவே இருந்தாரே தவிர உள்ளத்தில் பரிபூர்ணமாக இருப்பது இந்த சுதாவுடைய உள்ளத்திலே கண்ணன் பெருமான் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. ஏன்னா இதெல்லாம் பாருங்க, ஒருவேளை இந்த சொத்து நினைத்து இருந்தால் கண்ணனத்தில் அசட்டுத்தனமான பட்டத்தை வாங்கிட்டோம். இந்த சொத்தை கேட்டிருந்தேன்னா பக்தியை விலை பேசி இருப்பேனே, இந்த சொத்தை கேட்காம இருந்துட்டோம்னா. ஆனால் பக்தி அலௌகிகமான பக்தி, அப்பனா விலை பேசாத பக்தின்னு
விலை பேச ஒண்ணு வேண்டாம். இதுக்கு இன்னொரு திட்டான்னு சொல்றேன். விதிராழ்வான் வாழைப்பழத்தை கொடுக்கணும், தோலா கொடுக்குற. வாழைப்பழத்தை கொடுக்கணும், தோலா கொடுத்துட்டு இருக்காரு. கண்ணன் உள்ள வந்துருக்கார். உள்ள வந்தாலும் கை கால் புரியல. ஓ, பெருமாள் உள்ள ಹೇಳ್ட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது? இந்த பதட்டம் இருக்கணும். அந்த பதட்டம் படவே படாது. ஆனா பகவான் விஷயத்துல பதட்டப்படலாம், மற்ற விஷயத்துல பதட்டம் கூடாது. பதட்டப்படுறார். சிம்மாசனத்தை போட்டு தடவி பார்க்கிறார். ஏதாவது முள்ளு ஏதாவது இருக்கா, ஏதாவது குண்டூசி ஏதாவது குத்தி வச்சு தடவி பார்க்கிறார். அதே விதிரஸ்ய மகாமதிக்கின்றார் வியாசர். என்ன மதின்னு என்ன சுவாமி, தன்னாசனத்தை போட்டு தானே தடவி பார்க்கிறான்னா அது மதியான்னா? அந்த அளவுக்கு பிரேமம், அந்த அளவுக்கு கண்ணன் மேல பிரேமம். அது போல வாழைப்பழத்தை கொடுக்கணுமானோ கொடுத்துட்டே இருக்காரு. அவரு தோலை சாப்பிட்டுட்டே இருக்காரு. படத்தை கீழே போட்டு தோலை சாப்பிட்டுட்டே இருக்காரு இல்லையா? அது கொடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த நிலைக்கு தான் தெரியணும். அப்ப அதுதான் மடி தடவாத சோறுன்னு சொல்லுவா. மடி தடவாத சோறு. குர்ஜா கூனி சந்தனத்தை கொடுத்தாரனோ அந்த அந்த சந்தனத்துக்கு என்ன சுருள் நாராத பூன்னு பேரு. மடி தடவாத சோறு, சுருள் நாராத பூ, சுண்ணாம்பு தடவாத கலசாத சந்தனம். இந்த மூணு விஷயத்த சொல்லுறேன். மடி தடவாத சோறு, சுருள் நாராத பூ, சுண்ணாம்பு கலவாத சந்தனம் சொல்லுவா. அப்படின்னா குர்ஜா என்ற திருவக்ரா கொடுத்தாரனோ, கூனி சந்தனத்தை கொடுத்தாரனோ அது சுருள் நாராத பூ. அதை விதிராழ்வார் பழத்தை கொடுத்தாரனோ, பழத்தை கொடுத்தாரு, தோலை கொடுத்துருக்காரு, மணி தடவாத சோறு. அதே போல மாலாக்காரர் புஷ்பத்தை கொடுத்தாரனோ அது சுண்ணாம்பு கலவாத சந்தனம். அப்படி சுண்ணாம்பு சந்தனம் அப்படின்னா சந்தனம் கொடுத்தா சுண்ணாம்பு கலக்காம இருக்கணும். புகை ஏற்றாம இயற்கையாக மனத்தோடு புஷ்பம் இருக்கணும். புஷ்பத்துக்கு சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா புஷ்புன்னு அடிச்சு அதை வாசனை ஏற்றுவா. அதெல்லாம் இருக்கப்படாது. அப்ப மனம் மாறாமல் சந்தனம் இருக்கணும். சில பேர் அப்படின்னா சோறு கொடுத்துருவா, என்ன சாப்பாடு கொடுக்குவா. சாப்பாடு போட்டு இவ்வளவு நேரம் நான் சாப்பாடு போட்டேனே, எனக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்பான். இத்தனை நாள் நான் சாப்பாடு போட்டேனே, எனக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்டானா போச்சு, அதோட போச்சு. அது மடி தடவிய சோறுன்னு அர்த்தம். மடி தடவாத சோறா இருக்கணுமானோ இதை போல குசேர் இல்ல தப்பிச்சுட்டார். என்ன ஒரு வார்த்தை கேட்டார். எதுக்கு இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பகவான்கிட்ட போய் அவனை பிரார்த்திக்கலாம தான், மத்தன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனைத்தான் பிரார்த்திக்கணும். அவனைத்தான் எனக்கே தன்னை தந்த கற்பகம். ஆழ்வார் தெரிவிக்கிறார், எனக்கே தன்னை தந்த கற்பகம். கற்பகம் எது வேணா கொடுக்கும், அது வரும், அதை வாரினா வராது. ஆனா பகவான் வாரினா ஆனந்தமா வந்துடும். ஆனா தன்னிடத்துல மற்றதை கேட்பதை காட்டும் தன்னை கேட்டால் ஆனந்தமா வரணும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. அப்ப குச்சேரி இதெல்லாம் தப்பிக்கிறாரோ. சொத்தை நினைப்பதை விட கண்ணன் திருவடிகளே சொத்து திரிநீகித விரிஞ்சாதி நிலன்குதி விபூதயகா. நேற்றுக்கு இதை பார்த்தோம் திருப்பள்ளன். திரிநீகித விரிஞ்சாதி நிலன்குதி விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாசிரின சாரினகான்னு தெரிவிக்கிறாரையா. அப்ப அப்படி நினைக்கணும்னா இது எதுலையும் தெரியும், குச்சேரு உபாக்கியானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கண்ணன் திருவடிகள் தான் நம்ம சொத்து, மற்றது சொத்து கிடையாதுன்னு தெரியும். இதோடு இந்த தத்திரம், அதாவது 10வது ஸ்கந்தம் முடிவடைது. இதோடு 10வது ஸ்கந்தம் முடிவடைது. இனிமே 11வது ஸ்கந்தம் தொடக்கம் பார்க்கணும். ஆக 10வது ஸ்கந்தம் குச்சேலோட உபாக்கியானத்தோடு முடிவடைகிறது தெரியுது. இப்ப கண்ணனை பண்ணா இங்கிருந்து புறப்படுறதா முடிவு பண்ணிட்டார். இனிமே நமக்கு வந்த காரியம் ஆயிடுச்சு. 120 வருஷங்கள் ஆயிடுச்சு. 120 வருஷங்கள் ஆயிடுச்சு. நீ பரம்பதம் போகணும். பரம்பதம் போறதுக்காக முடிவு எடுக்கிறார். அதனால அதுக்குண்டான என்னென்ன யுக்திகள் உண்டோ அதுக்கெல்லாம் யுக்திகள் பண்றார். எப்படின்னா அண்ணனுடைய திருவண்ணம் போகணும்னு பிரம்மாவும் என்ன பண்றாரு, ஆளும் அனுப்புறாரு, விஷயத்த சொல்றாரு. கண்ணா, நீ வந்த காரியம் முடிஞ்சுடுத்து, வந்த காரியம் முடிஞ்சபடியாலே நீ கிளம்பி போகலாம். இனிமே இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதுக்காக வந்து அவதாரம் பண்ணையோ அந்த அவதார பலன் முடிஞ்சுடுத்து, திரும்ப சீவம் எடுத்து வரலாம் அப்படின்னு ஆள் அனுப்பிட்டு இருக்கார். பிரம்மாவே வரார். பெருமாளும் திருவுள்ளத்துல அதை சங்கல்பம் எடுத்துக்கொண்டார். அதற்காக ஒரு திட்டம் போடுறார். ஆச்சரியமான திட்டம், அற்புதமான திட்டம். என்ன திட்டம்னா 11வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்திலே சொல்றாரு, கண்ணன் பிறந்தது எதுகுலத்தில். யாதவர்கள் அத்தனை பேருக்கும் கண்ணன் கூடவே இருக்கிறான்னு ஒரு செருக்கு இருக்கு. யாதவர்கள் அத்தனை பேருக்கும் கண்ணன் கூடவே இருக்கான்னு ஒரு செருக்கு இருக்கு. அந்த செருக்குன்னா எடுத்து மேன்மேலும் அதிகமாக ரொம்ப பீரியட் போயிடுச்சு அத்தனை செருக்கு. அப்ப
அந்த எதிர்குலத்தையும் அழிக்கணும், தாமும் போகணும். கண்ணன் இந்த சக்கரபம் தான், எதிர்குலமும் அழியணும், தாமும் போகணும். அப்ப தாமும் போகணும்னா தாம் ஸ்ரீவைகுண்டம் போகணும். ஆனா எதிர்குலம் பூர்த்தி அழியணும். இது தன்னுடைய சங்கல்பம். இதற்கு என்ன பண்ணலாம் யோசித்தார். அதற்கு தகுந்தாற் போல ஒரு திட்டம் நிறைவேறிச்சு. என்ன திட்டம்னா, எதிர்குலத்தோட அனைவருமே துவாரகைக்கு பக்கத்துல ஒரு பக்கத்துல ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டே இருக்கா. விளையாடிட்டே இருக்கச்சே அங்க விஸ்வாமித்தர் முதலான ரிஷிகள்லாம் அங்க வந்து என்ன பண்ணா, தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவெல்லாம் வந்து விஸ்வாமித்திரர் திரேதாயுகத்துல இருக்கிற இருந்தாரு, துவாபர யுகத்துல விஸ்வாமித்திரர் இருக்கார். அப்ப இந்த விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சேது அந்த விஸ்வாமித்தருடைய சாபத்தாலதான் எதிர்குலமே அழிந்தது. அவர் என்ன சாபம் பட்டார்? பெரிய சரித்திரம் இது. இந்த திட்டம் தீட்டுதே கண்ணன் தான். ஏன்னா தானே இருக்கப்படாது, தம் வம்சமும் இருக்கப்படாது. ஏன்னா எதிர்குலாதிகள் என்ன பண்ணார், ரொம்ப அகங்காராதிகள் ஆயிட்டார். அவ குலமே போயிடுறதுக்க பெரிய திட்டம் தீட்டிருக்கார். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரன் பெருமானாட்சிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை சார்ந்த அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு இந்த வாரம் இதோட காலட்சம் முடிஞ்சிட்டு, இதுவே நாளையிலிருந்து காலட்சம் தெலுங்கு காலட்சேபம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலட்சேபம் இருக்காது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சாரிய காலட்சேபம் உண்டு, திங்கட்கிழமை இருக்காது. செவ்வாய்க்கிழமை காலட்சேபம் அதே பிரகாரம் இருக்கும். என்னன்னு பார்ப்போம். இதான் சந்தேகம் தான், அவசியம் கேட்கலாம். ஆழ்வாரன் பெருமானாட்சி. ధన్యోస్మి స్వామి. తిరుడి సేవించుకుల స్వామి. శ్రీమతి రామానుజాయ నమః. శ్రీమతి రామానుజాయ నమః. హరియం రామానుజాయ స్వామి. ధన్యోస్మి స్వామి. తిరుడిలో సేవించుకుల స్వామి. కర్ణం స్వామి. ஸ்ரீமதி ராமானுஜன் மகசாமி சுவாமி மன்னிச்சிருங்க. அந்த 8 மனைவிமார்கள்ல 7 தான் எழுதுனேன். எனக்கு அது இன்னொரு தடவை சொல்ல முடியுமா சாமி? 8 மனைவிமார்கள் யாருன்னு தெரியல உங்களுக்கு? அதாவது ருக்மிணி, சரி, சத்யபாமா, சரி, ராம்பவதி, சரி, காலந்தி, சரி, மித்ரவிந்தா, சரி, சத்யா, சரி, பத்ரா, சரி, லக்ஷ்மணா. சரி, எழுதிட்டேன் சாமி. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. மன்னிச்சுங்க சாமி. ధన్యోస్మి స్వామి. శ్రీమతి రామానుజ.